السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஃபض்லு கரம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உரைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் தொகுப்பு மிஷ்காத் ஷரீஃப், அதில் இன்று பாபுல் ஜமாஅத்தி வ ஃபض்லிஹா, ஜமாஅத் தொழுகையினுடைய சிறப்பு, அதை பற்றிய பாடம். ஹதீஸ் நம்பர் 1052. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாஅத்தாக தொழுவது, தஃதுலு ஸலாத்தல் ஃபர்த், தனியாக தொழுவதை விட, அல் ஃபர்துனா தனியாக தொழுவதை விட மேலானதாகும். பி சப்இன் வ இஷ்ரீன தரஜத், 27 மடங்கு மேலானது. முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம். ஒரு ஃபஜ்ரனை 27 தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு தடவை ஜமாத் தொழுதா கிடைச்சிது. சில ரிவாயத்தில் கூட இன்னும் 25ன்னு வருது, கூட குறைச்சின்னு வருது. சில ரிவாயத்தில் எவ்வளோ பேர் ஜமாத்தில் கலந்துக்கிறாங்களோ அத்தனை மடங்குன்னு வருது. அவ்வளோ பேர் அவ்வளோ சவாபு. அப்போ என்ன, எந்த அளவுக்கு கஸ்ரத்துல் ஜமாத்தும் அந்தளவு சவாபு கூட. இப்போ உங்கள் பள்ளிவாச ஒரு பள்ளியில் 10 பேர் தொழுகிறாங்க, அங்கே தொழுவதை விட 100 பேர் தொழுகிற பள்ளியில் தொழுதா இன்னும் சவாபு கூட. 1000 பேர் தொழக்கூடிய பள்ளிகளில் தொழுதா இன்னும் சவாபு கூட. பல லட்சம் பேர் தொழக்கூடிய பள்ளிகள் தொழுதா இன்னும் சவாபு கூட. இப்போ அந்த மாதிரி அதிகமான கஸ்ரத்துல் ஜமாத். இப்போ ஜமாத் தொழுகையுடைய பிரயோஜனங்கள், அதை பற்றி நீண்ட நிறைய விளக்கங்கள் சூஃபியாக்கள், இன்னும் முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸின்கள் எழுதுகிறாங்க. நினைஞ்சுங்களா, ஒருவருக்கொருவர் மனதில் உற்சாகம் உண்டாகும். தொழுகையை ஒருத்தருக்கு பார்த்து கற்றுக்கலாம், எப்படி தொழுகிறது முறையை. ஆதாபு சலாத் சொல்லித்தரலாம். ஆதாபுல் முஆஷரா, மக்களோட பழகுகிற முறை ஒருவருக்கொருவர் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தவாலு உண்டாகும் ஜமாத் தொழுகிற பொழுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு சில நேரம் கை காலெலாம் சோர்ந்து போயிருக்கும், உட்காந்து தொழுகிறோமா சிந்தனை வரும். பள்ளிவாசலுக்கு வந்தோன்னு வைங்களேன், என்னை விட மூத்தவர் தாடிலாம் நிறைச்சி போகிறோம், நின்று அழகாக தொழுதுருக்காரு. அதை பார்த்து வெக்கமாக போய்டும், நாமளும் நின்று தொழுவோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் உற்சாகத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஜமாத் தொழுகும். எதுல்லாஹி அல் ஜமாத்தில் அல்லாஹுடைய உதவி இருக்கும், அல்லாஹ்வுடைய ஃபض்ல் இருக்கும். ஜமாத் தொழும்போது ஒருத்தருடைய முகத்தை பார்த்து ஒருத்தவங்க நலம் விசாரித்து கொள்ளலாம், வியாதி விசாரித்து கொள்ளலாம், ஏழ்மையை கண்டுகொள்ள நமக்கு உதவி செய்யணும் ஆசை வரும். ஒருத்தர் நல்ல காரியங்களை பார்த்து நமக்கு நல்ல காரியம் செய்யணும் ஆசை வரும். இது மாதிரி பல நூறு ஹிக்மத்துகள், ஞானங்கள் ஜமாத் தொழுகை அல்லா தஆலா வச்சிருக்கிறான். அதனுடைய எண்ணங்களே ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் நீண்ட விஷயங்கள் நான் சொல்லலை, எடுத்து பார்த்துங்க. வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, லக்கத் ஹமம்து, திட்டவட்டமாக நான் எண்ணினேன், அன் ஆமுர பி ஹபாபின், நான் ஒரு விறகை எரிப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அன் ஆமுர பி ஹதாபின், ஹதபின் ஃபயுஹதபு, அது விறகு எரியூட்டப்படும். விறகெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அதை எல்லாரும் அதை எரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை எரியூட்டி விட்டு, ஜி சும்மா ஆமுரு பி சலாத்தி, அதன் பின்பு யாரையாவது கூப்பிட்டு நீ இந்த ஜமாத் தொழுகை நடத்துங்க என்று ஒருவரை தொழுக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், ஃபயுஅத்தனு, அப்பொழுது பாங்கு சொல்லப்படும் லஹா, அந்த தொழுகைக்காக வேண்டி, சும்மா ஆமுரு ரஜுலன் ஃபயுஉம் முன்னாச, பின்பு ஒரு மனிதரை ஏவி நீ தொழுக வைப்பா அப்படின்னு தொழுக வச்சுட்டு நான் வெளியே கிளம்பிடணும். பெருமாள் சொன்னாங்க சொல்லலாம், ஜமாத்துடைய முக்கியத்துவத்தை விளங்காமல் சில பேர் வீட்டில் தொழுகிறாங்க, வீட்டில் பதிவு தொழுகாமல் படுத்து தூங்குறாங்க. இப்போ உண்மை சஹாபாக்கள்லாம் வந்துடுவாங்க, சில முனாஃபிக்குகள் இருப்பாங்கள்ல, தொழுகை வராமல் தூங்கக்கூடியவங்க. பெருமாள் சொல்கிறாங்க, எனக்கு எப்படி ஒரு ரோஷம் வருதுன்னு கேட்டால்,
அல்லாஹ் தஆலா தொழுகை வாங்கன்னு கூப்பிட்டுருக்கான். எல்லா மக்களும் நிற்கிறாங்க, வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி ரோஷம் வருதுன்னு கேட்டால், நெருப்பு மூட்டுங்களா பள்ளிவாச வாசல்லேருந்து கட்டையை எரித்து கட்டையை போட்டு எரிக்க சொல்லிட்டு வந்து கொல்லிக்கட்டை தூக்கிக்கிட்டு நெருப்பு எரிச்சிட்டு எந்தெந்த வீடுகள்லாம் மக்கள் தூங்குறோம் அந்த வீட்டே சேர்த்து எரிச்சிடணும்னு எனக்கு கோபம் வருது. எனக்கு ஏன்னா அந்த வீட்டில் பெண்கள் குழந்தைங்களாம் இருக்கிறான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். சும்மா ஆமுர் ரஜுலன் ஃபையும் முன்னாச வேற ஒரு மனிதரை தொழுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டு சும்மா உகாலிஃபு இலா ரிஜாலின் நான் அந்த மனிதரின் பக்கம் அக்சுது நாடுகிறேன், அந்த அந்த மனிதர்களை தேடி செல்ல வேண்டும். எந்த மனிதர்கள் பிரிவாயத்தின் லா யஷ்ஹதூன ஸலாத் தொழுகைக்கு வராத அந்த மனிதர்களை நோக்கி செல்ல வேண்டும். இப்போ உஹர்ரிகு அலைஹிம் புயூத்தும் இந்த நெருப்பை கொண்டு அவருடைய வீடுகள் எல்லாம் எரித்து விட வேண்டும் என்று விரும்புகிறேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது அவன் மேல் சத்தியமாக லவ் யஅலமு அஹதுஹும் அன்னஹு யஜிது அர்கன் சமீனன். பாருங்க, தொழுகைக்கு வாங்க இவ்வளோ சவாப் அல்லாஹ் கொடுக்குறான், 27 மடங்கு சவாப் கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது, அல்லாஹ் ரிலா கிடைக்குது, இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பெருசாக தெரியல. துனியாவுடைய ஒரு சின்ன செய்தி சொல்லு ஓடி வருவானு. அரக்கன் சமீனன் ஒரு கொளுத்த ஒரு எலும்பு துண்டு கிடைக்குதுன்னு, அரக்கனா எலும்பு துண்டு, ஒரு எலும்பு துண்டு கிடைக்குதுடா பள்ளிவாசலில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓடி வருவான். அவள் மிருமாத்தனா கால் குழம்பு, அதாவது ஆட்டுடைய கால் இருக்க அந்த காலுடைய கீழே இருக்கும்ல விரட்டையாக இருக்குமே பாய், ஷூமர் இருக்கும்ல காலுடைய அடிப்பகுதி, அதுக்கு பேர் என்ன குழம்புன்னு சொல்லுவாங்க. கூலா இந்த லா குழம்பு இல்லை, கால் குழம்புனா காலை போட்டு சால்னா வைக்கிறாங்களே அது கால் குழம்பு, அது இல்லை கால் குழம்பு. குழம்புன்னா எதுங்க பை ரெண்டுமே உங்களுக்கு குழம்பும் ஆனால் விளங்கி, அது குழம்பு வேற இந்த குழம்பு வேற விளைஞ்சா இன்னுமே குழம்பிக்காத விளைஞ்சுங்களா. அது கால் குழம்பு, இது கால் சால்னா, இது கால் குழம்பு, இது லா இந்த லா பள்ளிக்கூடத்துக்கு போகிற லா குழம்பு விளைஞ்சுங்களா. இந்த குழம்புக்கு அர்த்தம் என்ன பை, அந்த காலுடைய கீழ்ப்பகுதி. பொதுவாக என்ன செய்வாங்க, ஆட்டுக்கால் வக்கி விட்டுருவாங்க, அதை வெட்டி தூக்கி போட்டு அதை இது பண்ணுவாங்க சரிங்களா, அதை வெட்டி. அதனால் அது தூக்கி எறியப்படக்கூடியது. மிருமாத்துனா தூக்கி எறியப்படக்கூடிய, மிருமாத்தினி தூக்கி எறியப்படக்கூடிய கால் குழம்பு அத்தணுன்னு இந்த மதிப்பும் இல்லை. அது தர்றாங்கடான்னா ஓடி வந்துடுவான், ஒன்றுத்துக்கும் உதவாது விளைஞ்சுங்களா. அதை கூட வந்து தர்றாங்கன்னா ஓடி, துனியாவுக்கு அவ்வளோ ஆசை, துனியாவுக்கு எதுவுமே தேவையில்லைனாலும் வாங்கிட்டு போவாங்க. அதை வந்து லைனில் இருந்து வாங்கிட்டு போவாங்க. ஒன்றுக்கும் தேவையில்லைன்னா எதுக்கும் வச்சுக்கலாங்க அப்படின்னு. மிர்மாத்தைனி தூக்கி எறியப்படக்கூடிய அந்த காலுடைய 2 குழம்புகள் ஹசனத்தின் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, என்ன அதுக்காக உதவும் அதை வாங்க, அதுக்கு வாங்கி கியூவில் நிற்பானுங்க. ஷஹிதல் இஷாவுக்கு வந்து விடுவார்கள். இது ரெண்டும் கிடைக்குது என்று சொன்னாங்க. மனிதருடைய பேராசை அப்படி. கியூவில் நிற்கிறான், ரேஷன் கடையில் போய் அவ்வளோ தூரம் அவ்வளோ கியூ நிற்கிது, காலையில் நிற்கிறானோ. அது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே வந்துடுறான். அமெரிக்கன் எம்பன்சியில் பார்த்தா முதல் நாள் நைட்டே வந்துடுறான். முதல்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நான் பாஸ்போர்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஜருக்கு போனால் தாங்க இங்கே வந்து லோருக்கு வாங்க முடியும் அப்படின்னு. காலங்காத்தால் 4 மணிக்கு வந்து குளிரில் நடுங்கிட்டு நிற்கிறான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில். நிற்குது கியூ அந்த தெருவு தாண்டி வளைஞ்சு அடுத்த தெருவில் நிற்குது. நான் அல்லாவே என்னை வச்சு காப்பாற்றணும் அதில் இந்த காலையில் 4 மணிக்கு நிற்கிறான், சாயந்தரம் சாயந்தரம் 4 மணிக்கு தான் பாஸ்போர்ட் வாங்குறான். அங்கே அவ்வளோ தூரம் வந்து கியூ நிற்கிந்து பாஸ்போர்ட்டை விண்ணப்பம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்துச்சு முதல் பாஸ்போர்ட் எடுக்கும்போது என்ன சரின்னு தெரியல எனக்கு. இப்போ அல்லாஹ் ரஹமத் சேட் அப்துல் ரஹ்மான் ஃபைஸி அல்லாட்ட போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் வாங்க அவங்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வாங்க, நிற்க வைக்க மாட்டான் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு உள்ளே ஒருத்தர் இருந்தார். அவங்க ஃபோன் அடித்தாங்க. அவர் அதிகாரியில் கீழ் அதிகாரி ஒருத்தர். அவர் அங்கேருந்து வந்து வாட்ச்மேன் யாரையும் உள்ளிட மாட்டாங்க. சரி பேர் சொல்லி இந்த நம்பர் இங்கே வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு கூப்பிட்டேன்னு ஜி உள்ளடிச்சு உள்ளே போயாச்சு. அப்போ யாரும் சொல்ல அதிகாரி கூப்பிட்றாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. நேராக போய் வேலை முடிச்சு அமுச்சு விட்டார். நம்மளே எல்லாத்தாலும் அந்த மாதிரி ஈஸியாக பண்ணி வச்சான். இப்போ அதுக்கு பின்னாடி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டைமிங் டேட்டிங் கொடுத்துட்டாங்க. டைம் டேட்டு உனக்கு இப்போ 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒருத்தருக்கு 10:30 11 11:15 12 கொடுத்துட்றாங்க. இந்த பிரச்சனையே இல்லாமல் போச்சு. போனவன் வேலையை முடிச்சு வந்தமான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பாஸ்போர்ட்டுக்காண்டி முதல் நாள் 12 மணி நேரம் கூட்டத்தில் நிற்கிறாங்க. அமெரிக்கன் எம்என்சியில் 12 மணி நேரம் நிற்கிறான். துனியாவுக்காக நிற்கிறியே, மார்க்கத்துக்கு 5 நிமிஷம் வந்து தொழுவதற்கு ஒன்றால் முடியலையா? ஒரே ஒரு கால் குழம்பு கிடைக்கிது, ஒரு எலும்பு துண்டு கிடைக்குதுன்னு சொன்னோன்னா அதுக்கு வந்துடுவானுவேன். துனியாவுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அல்லாவுக்காக வேண்டி உனக்கு செய்ய வர முடியா? ஊட்டை எரிச்சாருன்னு நினைக்கிறேன். சில இதுவாக குழந்தைங்கள்லாம் பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, ஊட்டை எரிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ வருத்தமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வஅன்னு கால அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் ஆமா
பெருமானார் இடத்திலே கண் இல்லாத ஒரு சஹாபி வந்தார். கால சொன்னார், யார் ரசூலல்லாஹ் இன்னஹு லைஸ லீ ஆயிதுன் யகூதுனி இல்லல் மஸ்ஜித். யாரை சொல்ல நான் பள்ளிவாசலுக்கு வரணும்னு ஆசை, ஆனால் என்னை வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை. பசங்க அண்ணன் தம்பி யாரும் இருந்தால் கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்ப பள்ளிவாசலுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஜமாத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுரஹஸ லஹு. அவருக்கு ஜமாத் தொழுகையை அவருக்கு தள்ளுபடி செய்யும்படி பெருமானிடத்தை கேட்டுக்கொண்டார். யுஸல்லி ஃபீ பைத்தி, வீட்டிலேயே தொழுதுவதற்கு அனுமதி கேட்டார். ரஹஸ லஹு, பெருமான் அனுமதி கொடுத்துட்டாங்க. சரிப்பா அப்படின்னா வீட்டு தொழுதுக்கோ, கூட்டி வர ஆள் இல்லைங்கிறீங்களே, தொழுதுங்கன்ட்டாங்க. பலம்மா வல்லா, அவர் திரும்பி சென்ற பொழுது கொஞ்சம் தூரம் தஆஹு, அவரை அழைத்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு பாங்க சொல்கிறாங்களே அவன் காதில் விழுகுதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஆமா யாரை சொல்ல காதில் விழுகுது. ஃபஅஜிப், அப்படின்னா பள்ளியாசுக்கு வந்துடு அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இப்போ பாங்க சொல்கிறது அந்த காலத்தில் மைக்கெலாம் இல்லை, மைக் செட்டு இல்லை. பள்ளிவாசந்து பாங்க சொன்னால் எவ்வளோ தூரம் கேட்கும்? சுற்றி இருக்க வீடு தான் ஒரு 10 வீடு, அப்போ அதுக்குள்ளே தான் ஒரு வீடு இருக்குது. இப்போ அவ்வளோ கிட்ட தானே. நீங்கள் கைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா யாராக கைப்பிடிச்சி கூப்பிட்டு தரலாங்க. ஆனால் தட்டு மாதிரி பழகிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 4 தடவை வந்து பழகிட்டாங்கன்னா கண் இல்லாதவர்கள் நம்மளை விட அழகாக வந்துடுவாங்க. நம்மளை விட அழகாக தட்டிக்கிட்டே கரெக்டாக வந்துடுவீங்க. அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வந்துடும். ரொம்ப தூரம், வெகு தூரம் இல்லை, 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இல்லை, 10-15 வீடு சுற்றி வட்டாரத்தில் அவங்க வீடு பள்ளிவாசல் அவங்க வீடு இருக்க வேண்டும், வந்து விடுங்கள்ட்டாங்க. சில ஒரு சஹாபிக்கு வந்து பள்ளிவாசலுக்கு தூண்லேருந்து வெளியே தூண் இருக்கணும், அது அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கைத்தை கட்டிங்க, கைத்தை பிடிச்சிக்கிட்டே கரெக்டாக வந்துடலாம், கைத்தை பிடிச்சிட்டே கரெக்டாக போயிடுற மாதிரி, அந்த மாதிரி வச்சுங்க அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போ வீட்டில் தூங்கிட்டு இருக்குவேன், என்ன சொல்கிறது, சுற்றி பள்ளிவாசல் பாங்கு சத்தம் 10 பாங்கு கேட்குது. நம்ம காலங்காலத்தில் ஃபஜ்ரில் போய் நம்ம பல்லவட்டியில் போய் நின்றுன்னு வச்சுங்களேன், 20-30 பாங்கு கேட்குது. ஒன்று ஒரு விதமாக நம்ம கேட்டுது. ஒருத்தர் வந்து இந்த தூக்கத்தை விட தொழுகை மேலானது அவ்வளோ கண்டிஷனாக சொல்கிறார். அடிக்கிற அடியில் இந்த வீட்டுக்கு வந்து வீட்டை எரிச்சிருவேன்னு பெருமாள் சொன்ன மாதிரி மண்டையில போட்டுருவேன்னு சொல்கிற மாதிரி தூக்கத்தை விட தொழுகை மேலானது சொல்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரும் தூக்கத்தை விட தொழுகை மிக மிக மேலானது. அந்த ஹைரோன் வேணும்னவங்க பல பேர் பலவிதமாக அர்த்தம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் காலங்கத்தில் ஒருத்தர் பார்த்து இப்போ 50 பேர் அவ்வளோ சொல்லுவோம், 50 பேர் பேச்சுங்க தூங்கிட்டு இருக்கு. நீ ஒரு தூக்கத்தை விட தொழுகை மீதான ஒவ்வொருத்தரும் ஒன்றுனா விதவிதமாக கழுவுது. அந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்குது. இவ்வளோ பாங்க சொல்கிறாங்க, அத்தனையும் கேட்டு தூங்கிட்டு இருக்கு நீ. அப்போ கண் இல்லாதவருக்கு அனுமதி கொடுக்கல. وعن ابن عمر رضي الله تعالى عنه أنه أذن بالصلاة في ليلة ذات برد وريح. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு முறை ஒரு இரவிலே மிக குளிர்ந்த காற்று வீசக்கூடிய புயல் காற்று மாதிரி காற்று வீசிட்டு இருக்கு. வெளியே வந்தால் மக்கள்லாம் ரொம்ப ஆபத்து மாதிரி, ரொம்ப குளிர்ந்த காற்று, அந்த மாதிரி காற்று விசின்னு கடுமையாக வீசுது. அந்த மாதிரி இரவில் ஒரு முறை பாங்க சொன்னார்கள், ஒரு இரவு இஷா நேரம் அந்த மாதிரி. அப்போ சொன்னார்கள், சும்மா கால சொன்னார்கள், அலா சல்லு ஃபிர் ரிஹால், அவர்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். ரிஹானா வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். சும்மா கால சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஅமுருல் முஅத்தினுக்கு ஏவுவார்கள், இதாக்கான் லைலத்துன் தாத்து பரத்தின் மத்தரின், கடும் மழை பொழியக்கூடிய கடும் குளிரில் நடுங்கக்கூடிய இரவாக இருந்தால் சொல்லுவார்கள், யக்கூலு சொல்லுவார்கள், அலா சல்லு ஃபிர் ரிஹால், அவரவர்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நானும் சொல்கிறேன், எல்லாம் வீட்டு தொழுதுங்க, கடும் மழையாக காத்தா இருக்கு, வெளியே வராதிங்க. கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உலிஅ அஷாஉ அஹதிக்கும், உங்களில் ஒருவருக்குரிய இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டால், ஓ கீமத்தி சலாத்து, தொழுகைக்கு காமச் சொல்லப்பட்டு விட்டால், ஃபபுதஉ பில் அஷாஇ, நீங்கள் அஷா இரவு உணவை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள், அது முதல்ல முடிச்சிருங்க. வலா யஅஜல் ஹத்தா யஃபுருக மின்ஹு, நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அந்த இரவு உணவை உண்ணுகிற வரையிலையும். அப்படின்னு என்ன, கடுமையாக காலையிலேருந்து உழைச்சி வந்திருக்கீங்க, கடும் பசியில் இருக்கிறீங்க. சாதாரணமாக இப்போ நம்மள மாதிரி மதியானம் ஒரு மதியானம் ஃபுல்லாக வயிறு நிமிடம் சாப்பிட்டு நைட்டு 8 மணி வரைக்கும் ஏப்பம் வருது. நைட்டு சாப்பிட சொன்னால் ரொம்ப ஏப்பமாக இருக்குது, அதில் 2 ஆப்பம் மட்டும் கூட வாங்கி இப்போ மதியானம் சாப்பிட்டு இப்போவே ஏப்பம் வருதான். அதனால ரொம்ப வேணாம், ஒரு 3-4 ஆப்பம் மட்டும் கொடு, இதையும் சேர்த்து ஏப்பம் விட்டுறேன். அந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு எல்லாம் இது காலையிலிருந்து உழைத்து களைத்திருப்பார்கள்,
பசியோடு வருவார்கள், ஜமாத் நடக்கும்னா நீங்கள் ஏதாவது இந்த பசியை கொஞ்சமாக குறைந்த அளவு பசியை அடக்கும் அளவுக்கு ஒரு 4 வாய் சாப்பிட்டு வந்து தொழுகை நின்றுட்டா கை கால் நடுக்கம் வந்துடும், மயக்கம் வந்துடும். சில பேருக்கு இது வந்து சுகர் ரொம்ப லோவாயிரும். அதில் தொழுகை நின்று எப்படா தொழுக முடியும், இவர் பாட்டுக்கு நீண்ட சூற ஓதிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை போகும். தொழுகையில் சிந்தனை போகாமல் சாப்பாடு சிந்தனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் பசியை அடக்கி கொண்டு, அல்லது இந்த மகரிப் நோன்பு வச்சிருக்காரு, மகரிப் சொல்கிறாங்க, தொழுகையா இஃப்தாரானா இஃப்தார் செஞ்சுட்டு மகரிப் தொழுங்க, அவசரப்பட வேணாம், அப்படி அர்த்தம் அது. புரிஞ்சுங்களா? அப்போ ஏன்னா வேறு சில அதிசயங்களை வருது, இந்த மாதிரி தொழுகைக்கு ஜமாத்துக்கு வந்து சாப்பாட்டு எதையும் முக்கியத்துவம் கொடுக்க, வேறு எதையும் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். நீங்கள் தொழுகை ஜமாத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். விருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நம்ம வந்து ஜமாத்து லோஹர்லாம் தொழுதுட்டு போனால் கடைசியில் வந்து பீர்னி கிடைக்காது, ஐஸ்கிரீம் கிடைக்காது. சில பேர் கறிலாம் திண்டு விட்டு வெறும் ஜோரம் வைப்பாங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்து தொழுவோம் அப்படிலாம் கிடையாது. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்து அப்புறமேல் லோஹர் ஜமாத்தை இல்லாமல் தனியாக தொழுதுக்கலாம், அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. பேருக்கு பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய ஜமாத்து தொழுகையை எந்த விஷயமும் தடுக்க வேண்டாம், அந்த வேலை இந்த வேலை எதுக்காக வேண்டியும் ஜமாத்தை ஒத்தி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி வருது. இப்போ இந்த அதிசயம் இப்படி வருதுன்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் ரெண்டுக்கும் பொதுவாக எப்படி சொல்கிறாங்க, நிர்பந்தம் இருந்தால், அவசியம் இருந்தால், உங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பிடாம வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால், நீங்கள் சில கவலங்கள் அதை கொண்டு உங்களுடைய பசியை ஓரளவு அடக்கி கொள்ளும் அளவுக்கு சாப்பிட்டு விட்டு அதன் பின்பு வந்து நீங்கள் தொழுகையை சேர்ந்து கொள்ளுங்கள். இல்லை தொழுகையில் கவனம் போகாமல் இருக்கும், அப்புறம் தொழுகை சுக்கூன அமைதியாக தொழுவுங்க, அப்படி அர்த்தம். வைதா உலி அஷா ஹதிக்கும் போ கீமதி சலாத்து ஃபபதஉ பில் அஷாய், இரவு உணவை கொண்டு முதலில் ஆரம்பம் செய்யுங்கள். வலா யஅஜல் ஹத்தா யஃபுருக மின்ஹு, அந்த உணவை உண்டு முடியும் வரை அவசரப்பட வேண்டாம் தொழுகையில். கான இப்னு உமர் ரலியல்லாஹு யூதஅ லஹு தஆமு, இப்னு உமர் ரலியல்லாஹு சில நேரங்கள் உணவு வைக்கப்பட்டு விடும். வத்துகாமு ஸலா, தொழுகைக்கு காமத் சொல்லப்படும். வலா யஅதியா ஹத்தா யஃபுருக மின்ஹு, அதை விட்டு அந்த உணவை 2 கவலங்கள் உண்ணுகிற வரையிலேயும் அவர்கள் அங்கிருந்து தொழுக வரமாட்டார்கள். வைனோல் யஸ்மா கிராஅத்தல் இமாம், கிராஅத் ஆரம்பம் சொல்வார், அது காதில் ஒழுகும், டக்குன்னு சாப்பிட்டு வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ சஹாபாக்களோட உணவே அப்படி தான், 2 நிமிஷம் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொட்டியும் அந்த கீர்க்கா காடி நினச்சி 2 வாய் அப்படின்னு போட்டு தொழுகின்றுவாங்க தான். நீங்களும் மாதிரி நம்ம கை கழுவுறதுக்கு 5 நிமிஷம் ஆக்கிறான், அவங்க கை கழுவுறதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. கையெல்லாம் ஃபுல்லாக கழுவி அப்புறம் இலையை போட்டு இலையை தண்ணி தெளித்து அதெல்லாம் வந்து வலித்து சுத்தமாக எடுத்துட்டு தயிர் சட்னி வச்சு, அவன் சோறு கொண்டு தயிர் சட்னி காணாம், சோத்து கொண்டு வச்சுட்டு அவரோட தயிர் சட்னி வச்சுட்டு சோறு கொண்டு தயிர் சட்னி காணாம். நீங்கள் தைச்சி வச்சுருங்க, நீங்கள் வச்சிங்க காணாச்சுங்க, கொண்டு வரேன், அதுக்கும் சோத்தை காணாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்ல போய்வேன், இந்த மாதிரிலாம் உள்ளது அவசரமாக சாப்பிட்டு தொழுகு போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? சரி வாங்க. அப்போ அவர்கள் உணவு அருந்தி விட்டு தொழுக செல்வார்கள். முத்தஃபகுன் அலைஹி. وعن عائشة رضي الله عنها أنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا صلاة بحضرة طعام, உணவு ஹாலிராக இருக்கும்போது தொழுக வேண்டாம். அந்த உணவு அப்போ என்ன செய்யணும், நீங்கள் கரெக்டாக தொழுக 1:30 முடியுது, அந்த டைமில் உணவு கொண்டு வரணும். உணவு கொண்டு முன்னாடி வச்சு சுட அந்த வாசனை வேறு மூக்கில் வந்து ஏறிட்டு இருக்கு. அங்கேருந்து சமையல் ரூம் ஜன்னல் வழியாக வந்து தொழுகிற மூக்குள்ளே ஏறுது. அல்லாஹு அக்பர். அது வேறு, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால் உணவு ஹாலிராக இருக்கும்போது தொழுகாதே. வலாஹுவ யுதாஃபிஉல் அஹ்பசானி, 2 மலஜல உபாதைகளை, 2 உபாதைகளாகிய மலம் ஜலம் இவற்றை அடக்கிய வண்ணமாகவும் தொழ வேண்டாம். சரி, ஒழு செஞ்சுட்டோம், இப்போ மறுபடியும் பிஷா அவசரமாக வரும், இந்த பிஷா போய்ட்டு ஒழு செஞ்சுட்டு வரணுமா, சோம்பேறித்தனப்பட்டுட்டு அடக்கிட்டு தொழுது முடிச்சுடுவோம் எப்படியாச்சும் அப்படின்னு கடகடன்னு தொழுகிறது, அப்படி சொல்லக்கூடாது. சுக்கூனாக நிம்மதியாக அமைதியாக தொழ வேண்டும். அதுக்கு இடையூறாக எந்த வசதியும் வைத்துக்கொள்ள வேண்டாம். ரவாஹ் முஸ்லிம். وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أقيمت الصلاة فلا صلاة إلا المكتوبة, தொழுகைக்கு காமத் சொல்லப்பட்டு விட்டால் பரலான அந்த தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. அப்போ எந்த தொழுகைக்கும் முன் சொன்ன தொழுலான்னு துஹரில் முன் சொன்ன தொழுலான்னு வந்து நிற்கிற காமத் சொல்ல போகிறான்னு தொழுகை விட்டுற வேண்டியது. சரி, ஒரு தக்பீர் கட்டி ஒரு ரக்காத் தொழுது, இப்போ காமத் சொல்லணும் செய்யறது, தொழுகை பாதியில் முடிஞ்சு போயிருமா, தொழுகை முடியாது. டக்குன்னு நீ என்ன செய்யணும், இன்னொரு ரக்காத் தொழுது 2 ரக்காத்து சலாம் கொடுத்துடணும். 4 ரக்காத் தொழுது அப்போ ஜமாத்து போயிடும், அது 1 ரக்காத்து நமக்கு போயிடும். அந்த மாதிரி டைம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வாட்சி தான் இருக்குது. அந்த காலத்தில் வாட்சி இல்லை, எப்போ காமத் சொல்லலாம் நமக்கு தெரியாது. இதான் கரெக்டாக டைமிங் தெரியுது நமக்கு தான். இன்னும் 1:15க்கு 1:15க்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு முன்னாடியே வரணும். நீ முன்னாடியே வரணும். அப்படின்னா ஃபரல் தொழுதுட்டு அப்புறமேல சுன்னத்து கலா செஞ்சுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அறிஞ்சுங்களா? ஃபரலுக்கு காமத் சொல்லிட்டாங்கன்னா வேறு எந்த தொழுகையும் தொழக்கூடாது. இல்லல் ஃபஜ்ர், ஹனஃபியாக்கள் சொல்கிறாங்க ஃபஜ்ர் தொழுகை தவிர. ஃபஜ்ர் தொழுகையில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் ரொம்ப அவசியமான சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஃபர்களில் எல்லா சுண்ணத்தையும் விட்டுருவாங்க, ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்தும் விட மாட்டாங்க. எல்லா சுண்ணத் தொழுகையிலும் ஆக மேலானது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் முன் சுண்ணத்து. ஏன்னா பெருமான ஃபஜ்ருடைய இந்த 2 ரக்காத் முன் சுண்ணத்து இருக்குது, அது ஹைரும் மின துனியா வ மாஃபியா, இந்த உலகத்துள்ள எல்லா வஸ்துக்களை விட மேலானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தொழுகைக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. சில ஹதீஸுகளை சஹாபாக்களும் அந்த மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க, ரசூலும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஃபஜ்ர் தொழுகையுடைய சுண்ணத் கலா வேற இல்லை. ஏன்னா இப்போ துஹருடைய முன் சுண்ணால் இருக்காது உனக்கு தவறி போச்சுன்னு சொன்னால் துஹர் தொழுகை பின்னாடி நீ தொழுகலாம், முன் சுண்ணத் தவறி போச்சுன்னு சொன்னான். ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்துக்கு அப்படி கலா இல்லை. ஃபஜ்ர் தொழுத பின்னாடி சூரியன் உதிக்க வரைக்கும் தொழுகக்கூடாது. அதனால ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்தை நீ தொழுகை எனக்கு தவறி போகாது, இப்படி இமாம் 2 ரக்காத்துலேயே பிடிச்சிடலாம் என்று நம்பிக்கை இருந்தால் வந்தோடனே தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுதுட்டு அப்புறமே சின்ன சின்ன சூறாக்களை தொழுதுட்டு இமாம் ஜமாத்தில் போய் சேர்ந்தது. இமாம் ஜமாத் கிடைக்கும் என்று இருந்தால். இமாம் ஜமாத் கிடைக்காதுன்னு இருந்தால் அப்போ நம்ம கடைசி அத்தையாத்தில் உட்காந்துருக்காரு, இப்போ போய் என்ன செய்யணும், அத்தையாத்தில் போய் உட்காந்து சலாம் கொடுத்துட வேண்டியதுதான், எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுத வேண்டியதுதான். அப்புறம் அந்த 2 ரக்காத்தை சூரியன் உதயமான பின்னாடி தொழுதுக்க வேண்டியது. வழங்குச்சா சரி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قال إذا استأذنت امرأة, உங்களிலே ஒரு பெண்மணி அனுமதி கேட்டால், அஹதிக்கும் உங்கள் ஒருவரிடத்தில் இல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு, ஃபலா யம்னஹா அவர்கள் அந்த பெண்ணை தடுக்க வேண்டாம், அவங்க மனைவிமார்களை தடுக்க வேண்டாம். முத்தஃபக்குன் அலைஹி. பிறகு ரசூலுல்லாஹி ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இஸ்லாம் வந்திருக்கு. தொழுகைனா யாருக்கும் தெரியாது, குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ மார்க்கம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் உரியதான மார்க்க சட்டத்திட்டங்கள் என்பது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லாத்துக்கும் பள்ளிவாசலுக்கு வருவதை ஊக்குவித்தார்கள். பெண்களுக்கு என்று தனி இடத்தை பள்ளியில் ஒதுக்கி கொடுத்தாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எல்லாரும் வாங்க. ஏன்னா பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் பெருமான தொழுகையில் ஓதுறாங்கல்ல, பக்ரா ஓதுவாங்க, ஆலமீன் எல்லா சூரம் குர்ஆனுடைய முழு ஆயத்துக்களை பெருமான வரிசையாக ஓதுவாங்க, எல்லா குர்ஆன் தொழுகையில் ஓதுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. அதை அந்த மாதிரி கேட்டால் தான் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அந்த பெண்களுக்கு மனசில் பதியும். குர்ஆனில் தான் எல்லா தௌஹீது சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்குது. அது எங்கே போய் கேட்பாங்க, அவங்க கணவனும் மனப்பாடம் பண்ணி போய் சொல்கிறதுக்கு அவங்க டைம் இருக்குமா இல்லையோ, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அதனால எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு பெருமாள் ஜும்மாவுக்கும் கூப்பிட்டாங்க, 5 தொழுகைக்கும் கூப்பிட்டாங்க, அதே மாதிரி ஈத் தொழுகைக்கும் கூப்பிட்டாங்க, யாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் ஓரளவுக்கு நன்கு தெரிந்து கொண்டார்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை. அப்படி தொழுகை வரும்பொழுது தொழுது விட்டு ஏதாவது பெருமான சட்டம் கேட்கணும், அதுவும் கேட்டு போவாங்க. யாரை சொல்ல இந்த மாதிரி இது என்ன செய்யறது, எப்படி ஒழுங்கு செய்யறது, என்னுடைய ஹைல் எப்படி சுத்தம் பண்ணுறது, யாரை சொல்ல நிஃபாஸ்ல எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சட்டம் கேட்டு போவாங்க. அதுக்காக பெருமான அவங்க ஒருத்தரும் சொல்லி தருவங்க ஆள் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அதனால் தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் வரணும்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் வாங்க, பெண்களுக்கு தனி இட வசதி செஞ்சு கொடுத்து அவங்களுக்காக சில சலுகைகளும் செஞ்சாங்க. அதாவது இப்போ ஆண்கள் தொழுது முடிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அப்படியே உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல பெண்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு போன பின்னாடி ஆண்கள் போங்க. சில நேரம் பெருமாள் நீண்ட சூறாக்கள் இதை எடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க. உதாரணமாக தபாரக்கல்லதி பீதிகளுக்குன்னு ஆரம்பிச்சுட்டு ஓதிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பெண்கள் குழந்தையும் தூக்கி தான் வருவாங்க. குழந்தை வீட்டில் விட்டு வர முடியும், 1 வயசு குழந்தையெல்லாம் தூக்கி தான் வருவாங்க. அங்கே விளாண்டுருக்கோம், கத்த ஆரம்பிச்சுட்டு அந்த தாய்க்கு மனசு பதப்பதிக்கும், அந்த குழந்தை கத்துதேன்னு. அப்போ அந்த தாயுடைய மனசு கஷ்டப்படுது. டக்குன்னு பெருமனசு அந்த சூறாவை நீண்ட சூறாவை டக்குன்னு அந்த ஆயத்திலே முடிச்சு குனிஞ்சிருவாங்க. குனிஞ்சிட்டு சீக்கிரமாக தொழுகையை முடிச்சு அந்த தாயை போய் பாருமா பிள்ளைய அப்படின்னு அவங்க அமுச்சுட்ருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரிலாம் சலுகைகள்லாம் கொடுத்து தொழுகைக்கு வாங்க, தனி இடவசதிகள் ஏற்பாடு செஞ்சு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வேறு வழியே இல்லை. தாய்மார்கள் அத்தனை பேர் சூழ்நிலை தான் பாடம் படிச்சுக்க வேண்டியிருக்கு. வேறு எந்த சூழ்நிலையிலும் பாடம் படித்துக்கொள்ள வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை. அதனால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை அந்த பெண்களும் கற்றறிந்தவர்கள் ஆயிஷா நாயகம் போன்றவர்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க. வரக்கூடிய நிறைய பெண்கள் மார்க்கத்தை அறிஞ்சுக்கணும். உம்மு சலமா ரலியல்லாஹு பெருமானுடைய குடும்பத்தார்கள் இன்னும் வேறு சஹாபி பெண்மணி நிறைய கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறைத்து கொண்டார்கள். பெண்களை வீட்டில் தொழுகுமா அனுமதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீட்டு தொழுதுக்கு சந்தேகம் எப்போ ஆயிஷாட்ட கேட்டுக்கலாம். அல்லது வீட்டிலே ஏற்கனவே பெரியம்மா வீட்டில் இருக்கும், அந்தம்மா பெருமாட்ட 4 வருஷம் 5 வருஷம் நிறைய குர்ஆன் தெரிஞ்சிருக்கும். அதுகிட்ட அந்த சின்னம்மா கற்றுக்க வேண்டியது தான். அம்மாட்ட மகள் கற்றுக்கலாம், அக்காட்ட தங்கச்சி கற்றுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சோன்னா அங்கங்கே தொழுகிறது உங்களுக்கு மேலானது. ஆனாலும் வந்தால் வாங்க அப்படின்ட்டாங்க. புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வரதான் செய்கிறாங்க, மற்றவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க. தடை செய்யவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு, எல்லா பெண்களும் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களும் கூட்டம் ஜாஸ்தியாயிருச்சு. இஸ்லாம் வளர ஆண்கள் கூட்டம் பள்ளிவாசல் ஆண்களுக்கே இடம் இல்லை, அது மாதிரி வெளியே தொழுகிற மாதிரி இருக்கலாம் சூழ்நிலை. ஆண்கள் கூட்டம் ஜாஸ்தியாயிருச்சு, பெண்கள் ஓரளவுக்கு கற்றுக்காங்க. ஹிஜ்ரி 8-9 வந்துருச்சு. இறுதி காலம் நெருங்கக்கூடிய காலத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பள்ளிவாசல் தொழுதால் சவாபு தான்பா, ஆனால் ஆண்கள் எப்படி வீட்டில் தொழுவதை விட பள்ளியில் தொழுதால் ஒரு 27 மடங்கு நன்மை கிடைக்குதோ அது மாதிரி பெண்கள் பள்ளியில் தொழுவதை வீட்டில் தொழுவது மேலானதுன்ட்டாங்க. இதை விட அது சவாபு கூட.
வீட்டில் தொழுவது மேலானது. வீட்டிலே ஹாலில் தொழுகிறது. ஹாலை விட வீட்டுக்குள்ளே அவங்க ஹால் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அங்கே தொழுவு. அதை விட வீட்டுக்குள்ளே உள்ள அறை இருக்கும்ல, அங்கே ஒன்று இன்னும் பாதுகாப்பு. ஏன் வெளியே ஹாலில் தொழுதா கூட யார் திடீர்னு உள்ளே வந்துடலாம், அல்லது இவங்க சத்தம் போட்டு ஏதாவது ஓதுனாங்கன்னா அல்லாஹ் அக்பர் சொன்னாங்கன்னா வெளியே யாருன்னு கேட்கலாம். ரூமுக்குள்ள தொழுது அந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கோஷாவாக இருக்கும். சில ரிவாயத்தில் வருது ரூமுக்குள்ளே போய் அதுக்குள்ளார ஒரு திரை கட்டி அதில் தொழுதா இன்னும் மேலானது. அந்தபடி சில ரிவாயத்தில் வருது. அந்த அளவு பெரும்பாலான பெண்கள் தங்களை உள்ளுக்குள் தொழுவது சவாபு. ஜமாத்தை தொழுகிறதை விட உள்ள தொழுகிறது மேலானது. ஆண்களுக்கு வீட்டில் தொழுவதை விட பல மடங்கு நன்மை பள்ளியில் கிடைப்பது போல பெண்களுக்கு பள்ளியில் தொழுவதை வீட்டில் தொழுவது மேலானதுன்னு சொன்னாங்க சொல்லலாம். ஆனாலும் அதே நேரத்தில் பெருமானார் பின்னாடி தொழுவணும்னு தடை செய்யலை. ஏன்னு கேட்டால் என்னதான் 1000 வீட்டில் தொழுதாரோ சுல்லா பின்னாடி தொழுது சவாபு கிடைக்குமா? எத்தனை சஹாபாக்கள் ஏங்குவாங்க, அழுவாங்க. யாரை சொல்லா இவ்வளோ காலம் உங்கள் பெண் தொழுதுட்டு இருந்தேன், இப்போ தொழுவு உடம்பு அடிக்கிறாங்க. யாரை சொல்லா உங்கள் பின்னாடி தொழுவதை விட எனக்கு ஒரு 1,00,000 தொழுவதை விட உங்கள் பின்னாடி ஒரு லோகர் தொழுதுட்டா எனக்கு போதுமே. இன்னும் சில பெண்கள் எனக்கு தான் செய்வாங்க. அந்த பெருமானம் யாரும் தடை செய்யலை. யாரும் தடுக்காதீங்கம்மா. அப்போ சஹாபாக்கள் சபை தடுத்துருக்காங்கன்னு தெரியுது. போதும் பெருமானம் தான் கட்டாயப்படுத்தலை, இங்கே தொழு சட்டங்கள் நான் என்ன சொல்லி நான் போய் கேட்டு வந்துடுறேன். எல்லாம் அங்கே ஏற்கனவே எங்களுக்கு இடம் பத்தல ஆம்பளைங்களுக்கு இப்போ வீடு தொழுகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில சஹாபாக்கள்லாம். அதை சில கிழவிங்க வந்து யாரை சொல்லா இந்த புட்டையை பாருங்க, இந்த புட்டையை வச்ச இந்த புருஷன் பாருங்க கிழவன் இன்னும் விட மாட்டேங்கிறான் பள்ளியா. ஏப்பா விடுங்கப்பா, யாரும் வந்து தடுக்க வேணாம்ப்பா. தடுக்க வேணான்னு சொன்னதே அர்த்தம் எதுக்கு தெரியுது? நிறைய சஹாபா தடுத்துருக்குறாங்க. அப்போ தடுக்க வேணான்னு சொன்னது தெரியுது. பெருமாள் வாஜிபா கட்டாயம் வரணும்னு சொல்லவே இல்லை. விரும்பினா வாங்க, விரும்பினா வீட்டில் தொழுதுங்க, வீட்டில் தொழுவது உங்களுக்கு மேலானதுன்னு சொல்லிவிட்டு இப்படி யாரும் வர விரும்பினாங்க என் பின்னாடி தொழுவுன்னு ஆசைப்பட்டாங்க, தடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சில காலம் போச்சு, தடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னாடி அடுத்த காலம் வந்துச்சு. அடுத்த காலத்தில் வந்தால் ஆண்கள்லேயும் மாற்றம் வந்துருச்சு, பெண்கள்லேயும் மாற்றம் வந்துருச்சு. ஆண்கள் என்ன மாற்றம் வந்துச்சு? சஹாபாக்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலும் சஹாபாக்கள் மட்டும் இருந்தாங்க. பெருமாள் காலத்துக்கு பின்னாடி நிறைய போர்கள் நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான பேர் அந்தந்த ஊர்களில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்து யாராவது மதீனாவுக்கு வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பள்ளிவாசலில் பார்த்தா 100 பேர் தொழுதாங்கன்னா 1000 பேர் தொழுதாங்கன்னா 1000 பேர் சஹாபியாக இருந்த காலம் போயிடுச்சு. அபூபக்கர் நாயகர்கள் எப்படி ஆயிடுச்சுங்க? 1000 பேர் தொழுதா 500 பேர் சஹாபி, 500 பேர் மற்றவங்க. அபூபக்கர் உமர் நாயகன் காலம் ஆரம்பிச்சும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1000 பேரில் 10-15 பேர் தான் சஹாபாக்கள். இது 900 பேர் யாருங்க? எல்லாம் தாபீன்கள், சஹாபாக்களோட பிள்ளைங்க அல்லது வெளியூர்ந்து குடி வந்தவங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர்களுடைய கண்ணோட்டம் எல்லாரும் சஹாபாக்கள் மாதிரி இருக்க முடியுமா? அவங்களுக்கு கண்ணோட்டம் மாறிடுச்சு. கிண்டல் அடிக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளை பற்றியடா ஐயோ நீ எட்டக்கு தும்மா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க கிண்டல் அடிக்கிறது. வரக்கூடிய பெண்களை அந்த மாதிரி வெளியிருந்து வந்த சில தடியர்கள், வெளியிருந்து வந்த சில அந்த ஏமன் நாட்டுக்காரங்க எல்லா நாட்டிலையும் சத்துக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து சஹாபாக்களே வந்து வரக்கூடிய அந்த பெண்மணிகளை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, சீட்டி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் சில தவறுகள்லாம் நிகழ ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பெண்களும் அதனால ஆண்களும் கலப்பிடம், ஆண்கள் கூட்டம் கம்மியாக இருந்த காலம் வேற. ஒரு தெருவில் 10 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், 100 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ 100 பேர் 200 பேர் வந்துட்டு அதே தெருவில் 100 பேர் 200 பேர் வரவும் போக ஆண்களும் பெண்களும் ஒன்றுக்கு உரசுற மாதிரி இடிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் பார்த்து நிறைய சஹாபாக்கள்லாம் பொண்ணுல வெளியில் போயிடாத அப்படி எந்த நானும் பெண்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டு மனைவி மக்களை பள்ளிவாசலுக்கு அனுப்புறதே விட்டாங்க. இது ஆண்களில் வந்த மாற்றம். பெண்களில் வந்த மாற்றம் பெரும்பாலான சங்கத்தில் அப்படியே முழுமையாக கண்ணெலாம் தெரியாத அளவுக்கு யார் போகிறாங்கன்னு தெரியாது. தன் மனைவி போனாலும் என் மனைவி தான் போகிறான்னு தெரியாது. ஏன்னா எல்லாம் உயர்ந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் புர்கா, அந்த மாதிரி கையும் தெரியாது காலும் தெரியாது, அந்த மாதிரி அணிஞ்சிட்டு போனாங்க. அவர் பெண்களையும் ஸ்டைலாக இருந்துச்சு, புர்காக்கெல்லாம் டிசைன் போட ஆரம்பிச்சாங்க. அது புர்காவுக்கே தனியாக ஒரு புர்கா போடணுமோ தெரியுது. அந்த மாதிரி அதில் அப்படியே கோல்டு கவரிங், அப்படி கையில் அப்படி கவரிங் போட்டு சின்ன ஆட்டுறது, இந்த மாதிரிலாம் சில மாற்றங்கள் சஹாபா காலத்துக்கு பின்னாடி சஹாபா பெண்மணியுடைய பிள்ளைங்க, வெளியிருந்து வந்தவர்கள், இவங்கெல்லாம் மாற்றம் வர ஆரம்பிச்சு. சில பெண்கள் வீட்டிலே நேரம் மல்லிகைப்பூ வச்சுட்டு போவாங்க தெரியுமா? மல்லிகைப்பூ வாங்கி தலையில் வச்சுட்டு போகிறது. அந்த பஸ்ஸே மணக்கும். ஒரு பொம்பளை பஸ்ஸில் ஏறுவா, ஒரு கூடத்தை மல்லிகைப்பூவை தலையில் வச்சுருப்பா, அவள் ஏறி உட்காந்து பஸ்ஸே மணக்குதியா யாரா வெட்டி பார்ப்பாங்க. ஒரு கூட மல்லிகைப்பூ தலையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நறுமணங்கள் பூசிக்கொண்டு மல்லிகைப்பூ தலையில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வாசனை பொருட்களை பயன்படுத்தி கொண்டு 4 பேருக்கு மத்தியில் போகிறது, வேணும்னே காலை அடித்து நான் வந்திருக்கேன்னு காட்டுறது, அழகை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இறுக்கமான ஆடைகள் அணிகிறது, புர்காவில் முகம் தெரிகிற மாதிரி கை தெரியுமே போட்டுக்கிறது, கொஞ்சம் கூட கோஷா இல்லாமல் பெண்கள் ஆண்கள் இடிச்சுக்கிட்டு பொம்பளைக்கு போய் வண்டியில் ஏறாங்க இந்த காலத்தை பார்த்துங்களா. அந்த மாதிரி வர்றது, பெண்களும் சேர்ந்து பைக் ஓட்டுறாள்வா சுத்தம் அப்படி சார்லேருந்து கொஞ்சம் கூட இல்லாமல் வெக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஆண்களுக்கு மத்தியில் தாங்கள் சளைத்தவர்கள் என்பது போன்று சரிசமமாக நின்று அதனால் பெரிய ஃபித்னாக்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வர ஆரம்பித்தோன்னே சஹாபாக்கெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துடைய நிலையை, பெண்களின் நிலையை பார்த்திருப்பார்கள், ஆனால் ஒரு பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தடுத்திருப்பார்கள், யாரும் ஜமாத்துக்கே வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. புகாரில் ஹதீஸ் வருது.
அந்த அளவு ஆயிடுச்சு. அப்போ சஹாபாக்களில் பெரும்பாலான சஹாபாக்கள் தங்கள் மனைவி மக்களை யாரையும் பள்ளிவாசலுக்கு அனுப்புவதில்லை. இருந்தாலும் அப்பவும் சரி, பெரும்பாலும் சொன்னாங்க பெண்கள் போக விரும்ப தடுக்காதீங்கன்னு. நாம் தடுக்க மாட்டோம், போனால் போயிட்டு போப்போம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லக்கூடிய சில சஹாபாக்களும் காலத்தில் இருக்க தான் செஞ்சாங்க. அதுக்கு பிற்கால தாபியின் காலம் வந்த பொழுது நீங்கள்லாம் யாரும் வர வேணாம்னு சுத்தமாகவே தடை பண்ணிட்டாங்க. வேணாப்பா நம்ம காலங்கள் காலத்துடைய காலம் மோசம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா காலத்தால் திட்ட வேணாம்னு சொல்லி காலத்தை மோசம் எப்படி சொல்ல முடியும். இந்த காலத்துடைய மக்களுடைய நடைமுறை முந்தி மாதிரி இல்லை, மோசமடைந்து கொண்டு இருக்கிறது. பெருமாள் சொன்னாங்க ஹைருல் குரூனி கர்ணி சும்மலதின் எழுவனும் காலங்களை சிறந்து என்னுடைய காலம், அதுக்கு அடுத்த காலம், அதுக்கு அடுத்த காலம்னு சொன்னாங்களே. அது மாதிரி ஒரு காலம் வந்தால் அதுக்கு அடுத்த காலம் அதை விட மோசமான மக்கள் எல்லாம் மோசமான காலம் சொல்லக்கூடாது. ஏன்னா காலம் என்பது அல்லா தானே, அல்லா காலம் திட்ட வேணும்னு சொல்லிட்டானே. அது ஒரு காலம் வந்தால் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலத்தில் வசிப்பவர்கள் அவர்கள் மனநிலை முந்தி இருக்க மாதிரி இருக்கிறது இல்லை. ஷரியத் குறைந்து விடுகிறது, தீன் குறைந்து விடுகிறது, ஷஹவத் அதிகமாகிறது. ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அலாஉ ஸலாத் வத்தபஉ ஷஹவாத். அந்த நல்லடியார்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது, தொழுகை வீணாக்கினார்கள், மனோயிச்சியை பின்பற்றினார்கள். மனோயிச்சியை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன வேணால் செய்வாங்க. புரிஞ்சுங்களா? அந்த ஊர் பொம்பளை கரெக்டாக காலையில் ஃபஜ்ர் தொழுகை 4 மணிக்கு வந்துடுறா, நீ 4 மணிக்கு வந்து நின்றா அவளை சைட் அடிக்கலாம்டா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடணும். ராகு அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வந்த பின்னாடி என்னாச்சு, சஹாபாக்கள் மொத்தமாக தலை செஞ்சுட்டாங்க. நினைஞ்சுங்களா? சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கே பாருங்க, இதஸ்தஅதனத் இம்ரஅத்து அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய மனைவி அனுமதி கேட்டால், இலல் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு ஃபலா யம்னஉஹா, அந்த பெண்ணை நீங்கள் தடுக்க வேண்டாம், வர விடுங்க, என் பின்னாடி தொழுக ஆசைப்பட்டா விட்டுருங்க அப்படின்ட்டா. ஜைனப் இம்ரஅத்தி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் அவருடைய மனைவி ஜைனப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், காலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஷஹிதத் இஹ்தாகுன்ன அல் மஸ்ஜித, உங்களில் யாரும் பள்ளிவாசலுக்கு வந்தால், உங்களை யாரும் வர விரும்பினா, பலா தமஸ்ஸ தீபன், நறுமணம் எதையும் அவர்கள் அணிந்து தொட்டு கொள்ள வேண்டாம். வீட்டில் இருக்கும்போது கணவர் இருக்கிறாங்க, நறுமணம் பூசிக்கொள்ளலாம், அத்தர் போட்டுக்கலாம், வாசனை போட்டலாம், மல்லிப்பூ வச்சுக்கோ, என்னென்ன வச்சுக்கோ. ஆனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்ட மஸ்ஜித் வரணும்னா யாரும் நறுமணத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி தெரியாமல் நறுமணம் பூசிட்டா பள்ளிவாசலுக்கே வர வேண்டாம். எதுவரை? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குளிக்கும் வரை குளித்து நறுமணத்தை சுத்தமாக எடுத்துடணும், அப்போ தான் நீ பள்ளிவாசலுக்கு வரலாம் அப்படின்ட்டாங்க. தன் நறுமணம் வராத மாதிரி. இப்போ அந்த உச்சந்த உள்ளங்காலம் குளிக்கிறதுக்கும் தலைக்கு வாசனை சோப்பு போட்டு, உடம்புக்கு வாசனை அப்படி சாண்டில் சோப்பு அப்படின்னு சொல்லி இப்போ முகத்துக்கு உடம்புல சாண்டில் சோப்பு போட்டு அதுவே தண்ணி வாசனமாக இருக்குது. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு பள்ளிவாசல் வரக்கூடாது. வாசனை போட்டிருந்தால் பள்ளிக்கு வராதீர்கள், மொத்தமாக குளித்து அந்த வாசனை எடுக்கும் வரை வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா உன்னுடைய வாசனை சில பேருடைய ஆசையை தூண்டிவிடும், தவறான எண்ணங்களை தூண்டிவிடும். கடந்து போகிறாரு, இப்போ செம வாசனை இல்லை அப்படின்னு நினைப்பான்லாமே, தவறான எண்ணங்கள் தூண்டிவிடும் இல்லது அப்படின்னு அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவா முஸ்லிம் வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ஐயுமா இம்ராத்தின் அசாபத் புகூரன், உங்கள் எந்த ஒரு பெண்மணி நறுமணத்தை தடவி கொண்டார், புகூர்னா வாசனை, நறுமணத்துடைய புகை, நறுமணம் என்பதையும் இது குறிக்கும். எந்த வகை நறுமணமாக இருந்தாலும் சரி. ஃபலா தஷ்ஹத் மஅனல் இஷா அல் ஆஹிரா, அவர் நம்மோடு கடைசி இஷா தொலைக்கு வர வேண்டாம் பள்ளிவாசலுக்கு. இப்போ ஃபஜ்ர் மற்ற வெளிச்சம் இருக்கக்கூடிய மகரிபாத் வெளிச்சம் இருக்கும், லுஹர் வெளிச்சம் இருக்கும், அசர் வெளிச்சம் இருக்கும். அப்போ எல்லாரும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், வந்தால் கூட ஒரு பாதுகாப்பு இருக்கும். இஷாவில் வந்துட்டு போனால் பாதுகாப்பு இருக்காது. அப்போ எவன் என்ன செய்வான்னு தெரியாது. அதனால் நறுமணம் போட்டுக்கொண்ட பெண்மணி இஷாவுக்கு வர வேண்டாம், தடை செஞ்சாங்க. அப்புறமே நறுமணம் போட்டாலும் சரி போடாலும் சரி வர வேணான்ட்டாங்க கடைசியில். அறிஞ்சுங்களா? கால அடுத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித், உங்களுடைய பெண்களை பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் தடுக்க வேண்டாம். சண்டை வந்துடும். சில பொம்பளைங்க ஏற்கனவே வீட்டில் சண்டைக்கு காரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. புருஷன் தொழுவலும் போக வேணாம் அப்படின்னு சொன்னதோட ரசூலுல்லாஹி அப்படி தொழுவே வேணாங்கிறியா, நீங்களாம் ஒரு புருஷனா, அப்போவே உன்னை கட்ட வேணான்னு எங்கள் அம்மா சொன்னால் ஆரம்பிச்சுடுவாள் கடைசி ஃபஸ்ட்டு. புயூத்து உன்ன, அந்த பெண்களுடைய வீடுகள் தான் ஹைருல்லஹுன்ன, அவர்களுக்கு மேலானது வந்து பார்த்தீங்களா. ரவா அபூ தாவூத். பெருமானி என்ன சொல்கிறாங்க, வீட்டில் தொழுவது ஹைரு, ஆண்களுக்கு பள்ளியில் தொழுவது சவாபு கூட, பெண்களுக்கு வீட்டில் தொழுவது சவாபு கூட. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم ஸலாத்துல் மர்அத்தி ஃபீ பைத்திஹா, ஒரு பெண்மணி தனது வீட்டில் தொழுவதாகிறது அஃலலு மின் ஸலாத்திஹா ஃபீ ஹுஜ்ரத்திஹா. தெரிஞ்சுங்களா? ஹுஜ்ரத்துன்னு சொன்னால் அறைன்ற அர்த்தம் இல்லை. ஹுஜ்ரத்னா வீட்டுடைய முற்றம்,
ஹாலுக்கு ஹுஜ்ரத்துன்னு பேர். அப்போ பள்ளிவாசலில் தொழுவதை விட எது மேலானதுங்க? ஹுஜ்ரத்தில், வீட்டில் தொழுவது. இதுதான் ஹால். அது ஹாலில் தொழுவதை விட அவளுக்கென்று தனி ஒரு ஒதுக்கு வீட்டுக்குள்ள ரூம் இருக்கும்ல, ஒரு பெண்ணுக்கு தனி கணவன் மனைவி இருக்கக்கூடிய ரூம் ஒன்று இருக்கும்ல, அந்த ரூமில் தொழுவது இன்னும் மேலானது. அந்த ரூமை விட அந்த ரூமுக்குள்ளேயும் ஏத்திகாஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு திரை கட்டியிருப்பாங்க ரூமுக்குள்ளேயே. அந்த அந்த திரைக்குள் தொழுவது இன்னும் மேலானதுன்ட்டாங்க. பாருங்க, சலாத்துல் மர்அத்தி ஃபி பைத்திஹா, ஒரு பெண்மணி தன் வீட்டில் உள்ள ஹாலில் தொழுவதாகிறது அஃதல் மேலானதாக இருக்கும். மின் சலாத்திஹா, பைத்னா தான் ரூம், அறை. ஹுஜ்ரத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹால்னு அர்த்தம். கரெக்டாக மாற்றி அர்த்தம் வச்சிடாதீங்க. அஃதலு மின் சலாத்திஹா ஃபி ஹுஜ்ரத்திஹா, அந்த பெண்மணி தன் வீட்டுடைய வெளி அறையில் ஹாலில் தொழுவதை விட பைத் என்ற வீட்டில் சிறு அறையில் தொழுவது மேலானது. சலாத்துஹா ஃபி மிஹ்தஇஹா, அந்த சிறு அறையில் ஏற்படுத்தப்பட்ட சிறு தடுப்பு இருக்கே அதற்குள் தொழுவதாகிறது அஃதலு மின் சலாத்திஹா ஃபி பைத்திஹா, அறையில் தொழுவதை விட மேலானது. பாருங்க, இப்பெல்லாம் ஏத்திகாஃப் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துலாம் எங்கள் குடும்பத்தில் ஏத்திகாஃப் இருப்பாங்க. பெரிய வயசான பெண்கள் பாட்டிமாருங்க ஏத்திகாஃப் இருப்பாங்க. என்ன செய்வாங்க, வீட்டில் ஹால் இருக்கும், வீட்டில் அறை இருக்கும், அந்த அறையில் அந்த கட்டலோடு திரை போட்டுக்குவாங்க. அவங்களும் கட்டில் போட்டுருவாங்க, அந்த கட்டிலோட திரை ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, ஃபுல்லாக போட்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் அந்த அறைக்குள்ளார பீரோலாம் இருக்கும். இப்போ மற்ற மகலாம் பீரோ சாமான் எடுக்க வருவாங்க, இவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காதுங்கிறக்காண்டி அதுக்குள்ளார அந்த கட்டலுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. அங்கே தொழுதுக்குவாங்க, வச்சுக்குவாங்க, அவங்க நோம்பு வச்சுக்குவாங்க, அங்கே படுத்துக்குவாங்க. அறைக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் தெரிஞ்சுங்களா. அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனுக்குள், அந்த அறைக்குள் உள்ள அறை, அதில் தொழுவது மேலானது அந்த அறைக்குள் தொழுவதை விட. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ மேலான சொல்கிறாங்க மசல்லா சொல்லி. இது விட்டு பள்ளிவாசலுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கொண்டு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு கிறுக்கு பயில்வா, வஹாபி பயில்வா, பெண்களுக்கும் பள்ளியில் 5 தொழுகைக்கு வாங்க, ஜமாத்துக்கு வாங்க, ஜும்மாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அபூ தாவூத். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்னி சமிஅத்து ஹிப்பி அபுல் காசிம், என்னுடைய நேசர், என்னுடைய காதலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், லா துக்பலு ஸலாத்து இம்ரஅத்தின், ஒரு பெண்மனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படாது. தத்தையபத்தில் லில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு போகிறதுக்காக நறுமணங்கள் பூசிக்கொண்டு, முகத்தில் சுணுவை போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அப்புறம் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறது, கையில் வளையல் ஜிலிங் வளையல், காலில் ஜிலிங்னு காது காப்பு போட்டுக்கிறது, அத்தர் போட்டுக்கிறது, மல்லிகைப்பூ சூடிக்கிறது, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. ஹத்தா தகுத்தசிலு உஸ்லஹா லில் ஃபினல் ஜனாபதி, ஜனாபத்துக்காக எப்படி உச்சந்திறந்து உள்ளங்கால்வையும் குளிப்போமோ அந்த அளவுக்கு குளித்து சுத்தப்படுத்தி நறுமணம் அறவே வராத அளவுக்கு கழுவி கொள்ளும் வரை அவள் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. பள்ளிவாசலுக்கு தொழுது என்ன பிரயோஜனம்? அத்தரை போட்டு பள்ளிவாசலுக்கு போனால் அவன் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கிறது இல்லைன்றான். ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்க வீட்டு தொழுகை ஏற்றுக்கிறது இல்லைங்கிறாங்க சொல்லாச்சு. ஒரு மனிதன் பள்ளி அருகில் இருக்க வீட்டில் தொழுதால் அந்த வீட்டில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லைங்கிறாங்க. பொம்பளை பள்ளிவாசல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எவ்வளோ வித்தியாசம் சொல்கிறாங்க பாருங்க சொல்லதாச்சு. ரவா அபூ தாவூத் வரவா அஹ்மத் வன்னசீன். வான அபி முஸல்லா அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு ஐனின் ஜானியத்துன், எல்லா கண்களும் விபச்சாரம் செய்யக்கூடியவை தான் இருக்கின்றன. ஆனால் எந்த இவர் நல்லவரோ கெட்டவரோ நீயா முடிவு பண்ண வேண்டாம். எல்லா தீய பார்வைகளும் தேவையில்லா தீய பார்வை, அல்லாஹ்க்கா தக்வாவின் பார்வை நவுத்திக்கிட்டே பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா தீய பார்வைகளும் அதுவும் ஒரு வகை சினாவாக தான், கண் செய்யக்கூடிய சினாவாக. ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை தப்பாக பார்க்குறான், தவறான பார்க்குறான்னா அது கண் செய்யக்கூடிய சினான்னு அர்த்தம். வைனல் மரத்தை இதஸ்தரத், ஒரு பெண்மணி நறுமணம் சூடிக்கொள்வாளே ஆனால், மர்ரத் பில் மஜ்லிசி, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மஜ்லிஸுக்கு ஏதோ சபைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு மக்கள் மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு அவள் கடந்து செல்வாளே ஆனால் பைய கதா வகதா, அவள் அப்படித்தான் ஏனி ஜானியா, அதாவது அவள் ஜினா செய்யக்கூடிய பெண்ணில் சேர்ந்தவள், அவள் விபச்சாரியாத்தான் கருதப்படும். அப்போ உன்னுடைய கவனம் அந்நிய ஆண்களுடைய கவனம் உன் பக்கம் வரணும்னு ஆசைப்படுத்தனா அத்தரை போட்டு வந்திருக்கிற, அத்தரை போட்டுக்கோ, மலர் சூடிக்கோ, ஒரு அலங்காரம் பண்ணிக்கோ, இதெல்லாமே உன் கணவனுக்காக வேண்டியிருக்க வேண்டும். விட்டு வெளியே வரும்போது என்ன அலங்காரம் பண்ணுற நீ? ஆட்டோவில் போகிற கல்யாணம் வீட்டுக்கு அப்படியே ஜோடிச்சு அத்தரை போட்டு சுனோ போட்டு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ தலைமுறை வச்சுக்கிட்டு ஆட்டோவில் ஏறி 4 பொம்பளைங்க சேர்ந்து கல்யாணம் வீட்டுக்கு போகிறான். ஆட்டோக்காரன் யார்? அவனும் ஆம்பளை தானே. ஒரு ஆம்பளை பார்த்தா என்ன, 100 ஆம்பளை பார்த்தா என்ன? ஒரு ஆம்பளை ஒருத்தன் விபச்சாரம் பண்ணாலும் விபச்சாரம் தான், 100 ஆம்பளை விபச்சாரம் பண்ணால் விபச்சாரம் தானே. மஜ்லிஸுக்கு போகணும், ஆட்டோவில் ஏறி போகிற, மனதை அலங்காரம் சூடிக்கிட்டு கமாயில் உனக்கு. அப்போது அவள் அப்படித்தான்ட்டாங்க சொல்ல. ரவாஹு திருமதி வலி அபூ தாவூத் வன்னசீ வனஹு.
வான் உபைபின் காபரசு எல்லாம் கால சல்லாபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் அஸ்ஸுபஹ, ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சுபுஹ் தொழுக வைத்தார்கள். பலம்மா சல்லம, சலாம் கொடுத்த பொழுது கால சொன்னார்கள், அஷாஹிதுன் ஃபுலான், இவர் வந்தாராப்பா, ஹசன் வந்தாராப்பா, இல்லை. அஷிக் வந்தாரா, இல்லை. அவர் ஹுசைன் வந்தாரா, இல்லை. யார் ஹன்சிக் வந்தாரா, இல்லை. 2-3 பேர் விசாரித்தாங்க. ரொம்ப தொழுகை வரல. ஷாஹிதுன் ஃபுலானும் கால லா இல்லைன்னு, காலு லா இல்லைன்னு சொன்னாங்க. ஷாஹிதுன் ஃபுலானும் காலு காலா, இவர் வந்தாரா வந்தாரா 2-3 பேரை கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் ஹாத்தைனி சலாத்தீனி, இந்த 2 தொழுகைகளும் எது, ஃபஜ்ரும் அசரும், அஸ்கலு சலவாத்தி அல்ல முனாஃபிகி, முனாஃபிகளுக்கு ரொம்ப கடினமான தொழுகை, வராமல் தூங்குவானுங்க. வலவு தாலமுன மாஃபிஹிமா, இந்த ஃபஜ்ரிலையும் அசரிலையும் இந்த 2 தொழுகையிலும் உள்ள சிறப்பை மற்றும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் ல அதைத்துமூஹமா வலவு ஹபுவன், நீங்கள் அனைவரும் அதுக்கு வந்திருப்பீர்கள். வலவு ஹபுவன் அலர் ருகபி, ருக்பத்துன்னு முட்டு, ருக்கம்னா ஜம்மு, முட்டுக்காலிலே தவழ்ந்தவர்களாக நடக்க முடியல, கால் வலி, இடுப்பு வலி, நிற்கக்கூட முடியல. அப்புறம் 2 கையை ஊண்டி முட்டுக்காலை ஊண்டி குழந்தை தவழ்ந்த மாதிரி தவழ்ந்துக்கிட்டே பள்ளிவாசலுக்கு வந்துருப்பீங்க தெருவுலையே. அவ்வளோ சிறப்பு மிக்க தொழுகை. பை எங்கே நடக்க முடியல, கால் முடவனாக இருக்கான், அது காலே வேலை செய்யலை, அது முட்டுக்கால் வலி, நடக்க முடியல விளைஞ்சிங்களா. அந்த தெரு முனையில் இப்போ யார் வந்தாலும் 10,000 ரூபா அரசாங்கம் அறிவிச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி எப்படி போவாங்க பாருங்க. முட்டுக்கால் இழுத்து தெருவுலுங்க, மண்ணுங்க, ரோடுங்க, அது காலெல்லாம் தேஞ்சு போயிடும், தேஞ்சு போய் மருந்து போட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா விளைஞ்சிங்களா. ஐயோ என்னை தூக்கிட்டு போங்க யாராச்சும், 4 பேர், நான் 2 பேர் கையை, இந்த கையை 2 காலை பிடிச்சி அப்படி தரன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் ஸ்ட்ரெச்சரை வச்சு தான் கொண்டு போயிருங்கய்யா. அப்போ சொல்கிற காசுன்னு தான் வருது, 10,000 ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, நான் தூக்கிட்டு போயிடுறா அப்படின்னு விளைஞ்சிங்களா. ஒரு அம்மா ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு ஓட்டு போடுறாள். ஒரு அம்மா தப்பில் போட்டுருக்கான் ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா சின்ன வயசுன்னு போட்டே வர்றேன், இப்போ பாட்டுன்னு சொன்னாக்க நரகம் போயிட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டு, ஆனால் வந்துட்டு போட்டு வரேன்னு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வராங்கம்மா. வச்சு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இறக்கி அப்படியே ஓட்டு பழங்கி விட்டு அப்படி படுத்துக்கிட்டே நடக்குன்னு போகுது. இந்த மாதிரி நடக்குது. அப்போ வலவு ஹபுவன், கால் முட்டுக்கால் தவழ்ந்து கொண்டாது அந்தம்மா வரும். யார் அவங்க தொழு வருவார்கள். வைன்ன சஃபல் அவ்வல, முந்திய சஃபாகிறது, அலா மிஸ்லி சஃபில் மலாய்கா, மலக்குகளுடைய சஃப்புக்கு அது சமமாக உள்ளது. முந்திய சஃப்பு கிடைக்க அவ்வளோ போட்டு வரணும். அல்லாஹ் தஆலா அவ்வளோ பிரியப்படுறான் அந்த சஃபை. வலோ அலிம்தும் மா ஃபதீலத்துஹு, அந்த முந்திய சஃப்புடைய சிறப்பை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் லபு ததர்துமூஹு, அதில் நீங்கள் விரைந்து ஓடி வருவீர்கள் சண்டை போட்டுக்கிட்டு. அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு எனக்கு அந்த ஹதீஸ் கேட்டது அவ்வளோ ஒரு ஆசை. பாக்கியாத்தில் 5 வருஷம் ஓதன காலத்துல எல்லாம் எனக்கும் மோதினாருக்கும் சண்டை. மோதினார் இருப்பார்ல, அவர் கரெக்டாக இமாமுக்கு நேரு பின்னாடி தான் வாங்க சொன்ன சட்டமா, நான் போய் உட்காந்துக்குவேன். வேணும் இடிச்சு தள்ளுவார். சில நேரம் வேணும் என் பின்னாடி என் பின்னாடி காம சொல்லுவார், நான் உட்காந்துட்டு இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட்டு சைலண்ட்டுக்குவார். சில நேரங்களில் விட்டு கொடுத்து நானும் வந்துக்கிறது. எனக்கும் மோதினாரும் சண்டை, இமாமுக்கு பின்னாடி நிற்கிறது. மோதினா அவரு வாலிப பையன்தான், சண்டைக்கு வரும். இன்னும் அங்கே போய் நிற்கிறார், ஏன் இடம் அது அப்படின்னு. உன் இடம்னா சட்டம் கிடையாது. இந்த முன் சபையில் எங்கே வேணும் காமச்சாலும் காமம் செல்லுபடி ஆகும். காமத்துக்கு வந்து இமாமுக்கு நேரு பின்னாடி சட்டம் இருக்காக்கும் அப்படின்னு சண்டை போடுறது. அவர்கிட்ட போய் ஓதி முடிச்சு வயலு அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு இப்போ புறவச்சேரியில் சேர்ந்தோம். அங்கேயும் இமாமுக்கு நேரு பின்னாடி தான் ஏறும். அங்கே மோதியார் நல்ல சாலியான மனுஷன். அவர் பேர் என்ன ஹம்சா பாய் மொத்தா போயிட்டார். ரொம்ப சாலியான மனுஷன். எனக்கு இடம் கொடுத்துருவார். நேரு பின்னாடி நான் நிற்பேன், பக்கத்தில் அவர் நின்றுக்குவார். அப்படியே சில நேரம் காமர்ஸில் ஆரம்பிச்சாருன்னா வேகமாக வந்தோன்னா எங்கள் பக்கத்தில் நின்றுக்குவார். பசங்க மாணவர்கள் எனக்கு கொடுத்துருவாங்க, அந்த இடத்த மட்டும் எனக்கு விட்டுருவாங்க. அப்படி தான் நான் அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு அங்கே இருந்த காலம்லாம் தொழுது. அஞ்சில் இப்போ இங்கேயும் வந்த பின்னாடி நேரு பின்னாடி விட்டுருங்கப்பா, மற்றெல்லாம் நீ வச்சுக்கோ, இடமெல்லாம் யாரோ வச்சுங்க, எங்கள் பின்னாடி இமாமுக்கு மேலே இடம் கொடுத்துருங்க. அப்படி அல்லாஹ் ஜல்ல ரசூலுல்லாஹ்க்கு மேலே கொடுப்பான்ல அந்த ஆசையில். அந்த காலத்துலேருந்தே அப்படி ஒரு வெறி எனக்கு. இமாமுக்கு பின்னாடி நிற்கிறதுனா ஒரு சந்தோஷம். முந்திய சஃபிலே உன்னை சிறப்பை அறிவீர்களே, ஆனால் நீங்கள் முட்டுக்காலில் தவழ்ந்தாவது வருவீர்கள். முந்திய சஃபுடைய சிறப்பை நீங்கள் அறிவீர்களே, ஆனால் லபு ததர்துமு, அது விரைந்து ஓடி வருவீர்கள். இன்ன சலாத்துர் ரஜுலி மஅர் ரஜுலி அஸ்கா மின் சலாத்திஹி வஹ்தஹு, ஒரு மனிதன் தனியாக தொழுவதை விட ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சேர்ந்து ஜமாஅத்தை தொழுவது மேலானது. சலாத்துஹு மஅர் ரஜுலைனி, 2 மனிதரோடு சேர்ந்து தொழுவது, ஒரு இமாமு 2 பேர் என்பதாகிறது. அஸ்கா மின் சலாத்தி மஅர் ரஜுலி, ஒரு மனிதரோடு தொழுவதை விட மேலானது. அப்போ எத்தனை பேர் அதிகமாகிட்டு போகிறாங்களோ அவ்வளவு சவாபு கிடைக்கும்.
1000 பேர் இருந்தால் 1000 சவாப் கிடைக்கும். ஒமா கசுர பஹுவ அஹப்பு இலல்லாஹ். எந்த அளவுக்கு ஜமாத்து கூட இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது மேலானது. அப்போ ரொம்ப அதிகமாக ஜமாத்துள்ளவர்கள் பள்ளியாசம் தொழுகிறது இன்னும் மேலானது. ரவாஹ் அபூ தாவூத் வன்னஸை வன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من ثلاثة في قرية ولا بدو ولا تقام فيهم الصلاة إلا قد استحوذ عليهم الشيطان. ஒரு ஊரிலே அது ஒரு கிராமத்திலே, கரியத்தினா ஒரு கிராமம், ஒரு ஊரிலே, பதுவுனா காட்டு பகுதி கிராம பகுதியில், லா துகாம் ஒரு ஊரில் 3 நபர்கள் இருந்தார்கள். லா துகாமு ஃபீஹிம் ஸலாத், அங்கே தொழுகையை அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்றால், ஜமாத்து நடத்த ஏற்பாடு செய்யவில்லை என்றால், இல்லா கத் இஸ்தஹவத அலைஹிமு ஷைத்தானு, ஷைத்தான் அவர்களை பிடித்துக் கொள்கிறான், சூழ்ந்து கொள்கிறான். அது விளைஞ்சுங்களா? அப்போ ஒரு ஊரில் 3 பேர் முஸ்லீம் இருந்தாங்கன்னா அது பள்ளிவாசல் கட்டிடும். அது ஒரு வீட்டில் ஜமாத்து ஏற்பாடு செஞ்சிருந்தவங்க. பார்த்தா எத்தனையோ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் 50 பேர் இருக்கிறாங்க, ஒரு பள்ளிவாசல் கட்டிடுறாங்க அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு. அப்போ கொஞ்சம் பேர் இருந்தால், சில பேர் இருந்தாலும் சரிதான், அங்கே பள்ளிகளை ஏற்படுத்த வேண்டும் சொல்ல. 3 நபர்கள் அந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஊரில் பள்ளியை ஏற்படுத்த வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஅலைக பில் ஜமாஅத்தி, நிச்சயமாக நீங்கள் ஜமாஅத்தை பின்பற்றுங்கள். அதாவது ஒன்று சேர்ந்து தொழுகுங்க. அதே மாதிரி ஜமாஅத்தோட ஊர் மக்களோடு சேர்ந்து இருங்கள். தனியாக இருக்க வேண்டும் என்று எப்போவுமே நீங்கள் ஆசைப்படாதீங்க. இன்னமா யக்குலு தீபு, நிச்சயமாக ஓனாய் சாப்பிடுவதெல்லாம் அல் காசியத்தை, தூரத்திலே தனியாக பிரிந்த ஆட்டைத்தான் சாப்பிடுகிறது. போய் எந்த ஆடு மக்களை விட்டு பிரிஞ்சு தனியாக போய் மேய்தோ, ஆட்டு மந்தை விட்டு தனியாக மேய்தோ, அதை தான் ஓனாய் பார்க்கும். ஏன்னா மந்தைக்குள்ளே போய் போகாது, எல்லா ஆடும் முட்டி தள்ளிடும் இல்லையா? அதனால் தனியாக இருக்கிறத பார்த்து தான் பிடிக்கும். சிங்கம் கூட தனியாக மேயக்கூடிய எருமை மாடவே பிடிக்கும். எருமை மாடம் கூட்டமாக இருந்தால் சிங்கம் உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே தூக்கி போட்டுருது, அப்படியே முட்டி தூக்கி எரிஞ்சிருது. அதனால தனியாக இருக்கிறத பிடிக்கும். அது மாதிரி தனியாக உள்ளது தான் பிடிக்கும். மக்கள் தனியாக இருக்க வேண்டாம், ஒன்று சேர்ந்துடுங்கள். இஸ்தஹவத அப்படின்னு சொன்ன அர்த்தங்க, இஸ்தவல்லா கலப, சைத்தான் அவர்களை மிகைத்து விடுகிறான், சைத்தான் அவர்களை சூழ்ந்து கொள்கிறான், அவர்களை சைத்தான் பிடித்துக் கொள்கிறான்னு அர்த்தம். பிடிச்சி என்ன செய்வாங்க? சைத்தான் அவனை பிடிச்சி அல்லாஹ் திக்ரை விட்டு மறக்க அடிச்சிருவான், அல்லாஹ் அப்படி தூரமாக்கிடுவான். அதான் வேலை. ரவாஹு அஹ்மது அபூ தாவூத் வன்னஸை வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமிஅல் முனாதிய வலம் யம்னஅஹு மின் இத்திபாஹி உதுருன், யார் ஒருவர் பாங்கு சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டார், அழைப்பாளரின் ஒலியை கேட்டார், அவரை பின்பற்றுவதற்கு ஜமாத்தில் சேருவதற்கு அவர் தடுக்கவில்லை, எந்த ஒரு உதுரும் சரியான எந்த ஒரு காரணமும் தடுக்கவில்லை என்றால், அவருடைய வீட்டில் சொல்லக்கூடிய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. லம் துக்பல் மின்னு ஸலாத்துல்லதி ஸல்லா, தொழுத வீட்டில் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. சரியான காரணம் என்றால் வேற பிரச்சனை. ஆலு அமல் உதுரு யா ரசூலுல்லாஹ், உதுர் என்றால் எது? தங்கடம் என்றால் சரியான காரணம் என்றால் எது? அல ஹவுஃபுன் ஓ மரதுன், நடக்க முடியாத வியாதி, வெளியே போக முடியாத, கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, காய்ச்சல், கொதிக்குது, இது மாதிரி வியாதி ஒன்று. இன்னொன்று ஹவுஃப், எதிரிகளுடைய பயம். எதிரிகள் வெளியே நின்றா காத்துட்டு இருக்கிறானுங்க, அது வெளியே பாம்பு வளர்த்திட்டு சிங்கம் வளர்த்திட்டு இருக்குது, இது மாதிரி ஏதோ ஒரு பயம். அது வெளியில் போனால் கடும் மழை சாரல் கடுமையாக அடிக்குது, அதனால வெளியே போனால் குளிர் காய்ச்சல் வந்துடும், இந்த மாதிரி பயம் இருக்குன்னு சொன்னால் போக தேவையில்லை. லம் துக்பல் மின்ஹு ஸலாத்துல்லதி ஸல்லா ரவாஹு அபூ தாவூத் வத்தாரகுத்னி. வஅன் அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول اذا اقيمت الصلاه, தொழுகைக்கு பாங்கு காமத் சொல்லப்பட்டு விட்டால், வஜத அஹதுக்குமுல் அல் ஹலா, உங்களில் ஒருவர் ஹலாவுக்கு செல்லும், அதாவது கழிப்பிடத்திற்கு செல்ல வேண்டிய தேவை உடையவராக இருந்தால், பல் யபுதா பில் ஹலா, உடனே அவர் கழிப்பிடம் சென்று தன் தேவையை முடித்துக்கொண்டு ஒழு செய்துவிட்டு தொழுகையில் சேரட்டும், அடக்கி கொண்டு தொழுக வேண்டாம். ரவாஹு திர்மிதி வரவா மாலிக்கும் அபூ தாவூத் வன்னஸீ நஹு. வஅன் ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசுன், 3 விஷயங்கள், லா யஹில்லு லி அஹதின் அன் யஃபஅலஹுன்ன, அவ்வாறு செய்வது எந்த மனிதருக்கும் தகுதி அல்ல. லா யும்மன்ன ரஜுலுன் கௌமன் வயஹுஸ்ஸ நஃப்ஸஹு பிதுஆஇ தூனஹும், ஒரு மனிதர் மக்களுக்கு இமாமத் செய்கிறார், தொழுக வைக்கிறார், கடைசியில் அவர் துவா செய்கிற பொழுது தனக்கு மட்டும் கேட்டுக்கொள்கிறார், அந்த மக்களுக்கு எதையும் கேட்பதில்லை. இவ்வாறு செய்வது ஜாயிஸ் இல்லை. தொழுது முடிச்சுட்டு யா அல்லாஹ் எனக்கு அது கூட அல்ல, காசு கூட, பணம் கூட அல்ல, அது கூட இல்லைன்னு தனக்கு மட்டும் கேட்குறாரு. என்னை அல்லாஹ் மஃபில்லி வர்ஹம்னி வாஃபினி வஹதினி வர்ஸுக்னி, இப்படி கேட்குறாரு. இப்படி கேட்கணும், அல்லாஹ் மஃபில்லனா வர்ஹம்னா வாஃபினா வஹதினா, இப்படி கேட்கணும். தன் துவா கேட்கும் போது எல்லா மக்களுக்கும் சேர்ந்து துவா கேட்கணும். தனக்கு மட்டும் கேட்டால் அது ஒரு துரோகம் ஆயிடுச்சு. இமாமா போட்டிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தானே கேட்கணும், அப்படி அர்த்தம். சில பேர் கேள்வி வருது, சில துவாக்கள் குர்ஆனில் வருது இல்லை, குர்ஆனில்
சில துவாக்கள் வந்து முத்தக்கல்லிமா வருது, வஹதானா. சில துவாக்கள் ஜம்மா வருது. அப்போ என்ன செய்யறது? அப்போ சில பேர் சொல்லுவாங்க அந்த முத்தக்கல்லிமா ஜம்மா ஆக்கி கேளுங்க. அப்போ ரப்பி ஜித்னி இல்மான்னு வருது. எல்லாரும் கேட்போம் ரப்பனா ஜித்னா இல்மா, இப்படி கேட்கணுங்கிறோம். சில பேர் சொல்லுங்க குர்ஆனுடைய வசனங்களை எதையும் மாற்ற வேணாம், அங்கே ஜம்மா வந்தால் ஜம்மா கேளுங்க. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தஅனா, ஜம்மா வருது அஞ்சுல. அப்புறம் வேறங்க அங்கே ஜம்மா வரக்கூடிய இடங்கள்ல ஜம்மா கேட்டுங்க. வஹதானா வரக்கூடிய இடங்கள்ல நீ வஹதானா கேளுங்க, ஆமீன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் அது போய் சேர்ந்துடும். ரப்பி லஅலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் ஃபக்ஃபிர் லீ ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. குர்ஆனில் வருது இல்லைங்க, ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஷ்ரஹ் லனா சுதூரனா வயஸ்ஸிர் லனா உமூரனா. இப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வஹதானா கேட்டுக்குங்க. அது எல்லாரும் ஆமீன்னு சொல்லும்போது அவனுங்களுக்கு அது போய் சேர்ந்துக்கும். அப்படி யார் சொல்கிறாங்க? இது குர்ஆனில் வரக்கூடிய துவாக்களுக்கு. இது அல்லாத மற்ற மகசூரான ஹதீஸோட துவாக்கள் ஜம்மா ஓதுறது தான் மேலானது. அது வஹதானா வந்தாலும் அல்லாஹ் மஃபில்லி வரஹமனி வஆஃபினி வஹதினி, நீ தொழுகையில் ஓதுற, தொழுது முடிச்சுட்டு ஓதும்போது அல்லாஹ் மஃபிலனா வரஹமனா வஆஃபினா வஹதினா ஜம்மா ஓதுறது மேலானது. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயா, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு ரஹமத் செய்வாயாக, அப்படி ஓதாம எங்கள் மீதுன்னு கேட்பது மேலானது. ஃபைன் ஃபஅலதாலிக, இவ்வாறு அவர் தனக்கு மட்டும் துவா செய்து கொள்வாரினால், அவர் என்னமே தனக்காக வேண்டிய அல்லாஹ் எனக்கு அந்த செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு என்று கேட்பாரேயானால் ஃபக்கது ஹானஹும், இவர் அவர்களை மோசடி செய்து விட்டார். வலா யந்துரு ஃபீ கஅரி பைத்தின், ஒருவர் ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டுடைய உள்பக்கத்தை பார்க்க வேண்டாம். கபில ஐ யஸ்தஅதின, அந்த வீட்டுக்கு செல்ல அனுமதி கிடைக்கும் வரையிலையும். வீட்டுக்கு போயிட்டீங்க, பெல் அடிச்சுட்டு தள்ளி நின்றுக்கணும், கதவை தட்டிட்டு தள்ளி நின்றுக்கணும். அவங்க டக்குன்னு கதவை திறந்தால் வீட்டுக்குள்ளே பார்வை போகக்கூடாது. அந்த மாதிரி பெருமாள் சொல்லுவாங்க, கதவை தட்டுவாங்க, தள்ளி நின்றுக்குவாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், நான் தாங்க அப்படி சொல்லக்கூடாது, பேர் சொல்லணும். யார் வந்திருக்கீங்க? ஹசன் வந்திருக்கிறேன். அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, கதவை தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சில நேரம் ஆடையை கூட சரியாக போடாமல் ஒருத்தர் பனியன் கழட்டி தூங்கிட்டு இருக்கலாம், கையில் கட்டிகிட்டு இருக்கலாம், கையிலோடு ஓடி வருவார். டப்புன்னு திறந்து உள்ள உன் பார்வை கதவை திறந்த உடனே உன் பார்வை உள்ளுக்குள்ளே படுற மாதிரி பட்டால் அது தவறான. உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி அவர் நிற்கலாம். என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஹசன் இருங்க, அவர் சட்டையை போட்டு பனியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கதவை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? வீட்டுக்குள் பார்வைப்படுவது போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். இன்னும் அழகான ஒழுக்கங்களை சொல்லி தராங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன் ஃபஅலதாலிக, இவ்வாறு அவர் செய்தால் ஃபக்கத் ஹானஹும், இவர் அந்த வீட்டு மக்களை ஏமாற்றி விட்டார். அவங்க கதவை திறந்து யாருன்னு தெரியுதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே பார்த்தவர். எல்லாரும் வீட்டுக்குள்ளே சின்ன வீடாக இருக்கும், சில வீடுகளை பார்த்தா மெட்ராஸ் எல்லாம் ஒரு அறை தான். இப்போ எங்கேயாவது நம்ம முதல்ல ஒரு ஹால் இருக்குது, முதல்ல ஒரு போர்ட்டிக்கோ, மக்கள் உட்கார்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வரவேற்பறை, அப்புறம் உள்ளுக்கு ஒரு ஹாலு, அப்புறம் ஒரு ரூமு. நீங்கள் கதவை திறந்தோன்னா ஒரு ரூமுக்குள்ள டக்குன்னு பார்வைப்படாது, ஹால் தான் இருக்கும், போர்ட்டிக்கோ இருக்கும். சென்னை போன்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பவாசிக்கும் ஒரே ஒரு ஹால் தான், அதுலேயே ஒரு மூலையில் அடுப்பு சமைச்சிக்குவாங்க. புது பாத்ரூம் 4-5 வீட்டுக்கு ஒரு புது பாத்ரூம் இருக்கும். கதவை திறந்தா உள்ளுக்குள்ளே அவங்க படுத்துருக்க பாய்தான் தெரியும். ஆச்சுங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது, எத்தனையோ வீடுகள் இருக்கும். அப்போ கதவை திறந்த உடனே நீ பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே பார்வைப்படுவது போல் போக வேண்டாம். பெருமானம் சொல்லாமல் தௌஹீதை கற்றுக் கொடுக்க மட்டும் வரல, நம்முடைய வாழ்க்கையுடைய முறைகளை கற்றுக் கொடுக்கவும் வர்றாங்க. ஃபக்கத் ஹானஹும், அவ்வாறு செய்தால் அவர் அவர்களை ஏமாற்றி விட்டார். வலா யுசல்லி, ஒரு மனிதர் தொழ வேண்டாம். வஹுவ ஹக்கீனுன், அவர் தன்னுடைய உடல் உபாதைகளை அடக்கிய வண்ணமாக. ஹத்தா யத்தஹஃபஃபு, அதை அவர் லேசாக்கி கொள்ளும் வரையிலே. மலம் உபாதைகள், மலம் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருந்தால் போய் அதை சுத்தம் செய்துவிட்டு ஒது செய்துவிட்டு ஃப்ரீயாக வந்து அமைதியாக தொழுகணும். அதனால் அடக்கி கொண்டு தொழுகக்கூடாது. ரவா அபூ தாவூத் திருமதி நஹூ. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஅখিরு ஸலாத்த லிதஆமின் வலா லிகைரிஹி, தொழுகையை பிற்படுத்தக்கூடாது, சாப்பாட்டுக்காக வேண்டியோ வேறு எந்த காரணத்துக்காக வேண்டிய தொழுகையை பிற்படுத்தக்கூடாது. ரஞ்சபை அப்படின்னு அர்த்தம் என்ன? தொழுகை அதற்குரிய நேரங்களில் தொழுகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா? அது பாட்டுக்கு மக்ரூஹா நேரம் வரைக்கும் அசரை பின்பற்ற 4 மணி வரைக்கும் நாங்கள் விருந்து வச்சுருந்தோம்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வரைக்கும் மணி 4 மணி ஆச்சு, அப்படிலாம் அவ்வளோ பின்பற்றக்கூடாது. ஒரு 5-10 நிமிஷம் பின்பற்றது வேறு விஷயம் பை, விளைஞ்சுங்களா? அதனால் தொழுகைக்கு அதற்குரிய நேரம் வந்து தொழுது விட்டு தான் மற்ற வேலையில் செய்ய வேண்டும். எந்த வேலைக்காக வேண்டியும் அந்த வேலை இருந்துச்சு, இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போயிட்டேன், அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சுன்னு உலக காரியங்களுக்காக வேண்டி பள்ளிவாசலிலோ வீட்டிலோ நீ எப்படி தொழுதாலும் தொழுகையை பிற்படுத்தி தொழுகக்கூடாது. சரி, பள்ளிவாசலில் பயான் நடந்துகிட்டு இருக்கு, இது தீனுடைய காரியம், இதுக்காக வேண்டிய இஷா தொழுகை, இஷா தான் ஃபஜ்ர் தொழலாமே, இஷா நீ லேட்டாக தொழுதாலும் மக்ரூஹா நேரம் வராது. ஆனால் மக்ரிப் பயான் வந்து 10 மணிக்கு முடியுது,
அப்போ இஷா தொழலாம் இல்லைங்களா. அப்போ இந்த தொழுகை பிற்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்களே அப்படின்னா, இப்போ அசரை பிற்படுத்தினா வரக்கூடிய நேரம் மக்ரிப், அது வந்து மக்ரூஹான நேரம் வந்துடும். அசரு 5 to 5 தொழுலாம், அதுக்கு மேலே மக்ரூஹான நேரம் வந்துடும், அப்போ பின்பற்றக்கூடாது. மக்ரிபை பிற்படுத்தக்கூடாது, மக்ரிப் வந்து பெரும்பாலும் பிற்படுத்தவே வேணாம், உடனே தொழுவுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பிற்படுத்தக்கூடாது. லுஹரை பிற்படுத்திக்கலாம். இப்போ காலையில் பயம் நடக்குது, 12:30 மணிக்கு பாங்கு, 12:45 தொழுகன்னு வச்சுருந்தாங்க, பயம் நடந்துட்டு இருக்குது, 1:30 மணிக்கு 2 மணிக்கு தொழலாம், 3 மணிக்கு தொழலாம். இஷா பிற்படுத்திக்கலாம். அப்போ இது மார்க்கத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி. இல்லை விருந்து போட்டிருக்கிறோம், எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க, நான் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நீ இப்போ தொழுது வந்து கவனி. வேறு எந்த காரணத்துக்கு, சாப்பாட்டுக்காக வேண்டியோ வேறு எந்த காரணத்துக்காக வேண்டியோ, வேறு துனியாவுடைய உலக காரியங்களுக்காக வேண்டி நீ மார்க்கத்தை தொழுகையை தாமதப்படுத்தாதே, லேட்டாக்காதே. லா துஅக்கிரு ஸலாத் லிதாமின் வலா லிகைரி, ரவாஹு ஸஹீஹ் சொன்னான். وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال لقد رأيتنا وما يتخلف عن الصلاة إلا منافق. நான் எங்களை பார்த்திருக்கிறேன், நாங்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களில் தொழுகைக்கு யாருமே பின்தங்க மாட்டார்கள், பெருமானார் பின்னாடி தொழுவதற்கு. இல்லா முனாஃபிக்குன் கது அலிம் ஒரு உலிம நிஃபாகு, அவர் முனாஃபிக் என்று தெளிவாக தெரிந்த முனாஃபிக்கை தவிர. சில முனாஃபிக் இருப்பான், தான் முனாஃபிக்குன்னு யாருக்குன்னு தெரியாமல் மறைச்சு வச்சிருப்பான், அவங்க கூட தொழுக வந்துடுவான். யார் தன் முனாஃபிக் என்று தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறானே அவன்தான் தொழுக வராமல் பிற்படுத்துவான். அவங்க அறியுது, அது உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறாரு, காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி, அவர் தொழுகைக்கு வராமல் இருப்பார். இன்கானல் மரீதுல எம்ஷி பைன ரஜுலைனி, ஒரு மனிதர், ஒரு வியாதியஸ்தர் 2 மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடியவராக இருந்தால், அத்தா எத்தி தொழுகைக்கு வரக்கூடியவராக இருந்தால் வந்து விடுவார். அதாவது அவர் தானாக நடக்க முடியல, ரொம்ப கை கால் வந்து காலம் முடமாயிருச்சு, கால் வலி, முட்டு வலி, அது கால் வந்து சூம்பி போயிடுச்சு, லக்வா வந்துடுச்சு, நடக்க முடிய, ஒரு கை ஒரு கால் சூம்பிடுச்சு. அவர் என்ன செய்கிறாரு, 2 பேர் அவரை தூக்கிக்கிட்டு வந்த தொழுகைக்கு வந்துடலன்னா அப்படி 2 பேரை பிடிச்சி தூக்கிட்டு பள்ளியாசுக்கு வந்துடுவாங்க. அப்போ கூட தொழுகை விட மாட்டார் அவர். அப்படிதான் எங்கள் காலத்தில் நடந்தது. கால சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமுனா சுனல் ஹுதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியான வழிமுறைகளை, ஹிதாயத்துடைய வழிமுறைகளை காட்டி கொடுத்தார்கள். இப்போ இன்ன மின் சுனனில் ஹுதா, பெருமானார் காட்டி கொடுத்த நேரான வழிமுறைகள் உள்ளதாக இருக்கும். அஸ்ஸலாத்த ஃபில் மஸ்ஜித் அல்லதி யுஅzzன் ஃபீஹி, எந்த பள்ளியில் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த பள்ளியில் தொழுவது. ரிவாயத்தின் மன் சர்ரஹு யல்கல்லாஹ கதன் முஸ்லிமன், யார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை மறுமை நாளிலே முஸ்லிமான முறையில் அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வல் யுஹாஃபிஸ் அலா ஹாஉலாஇ ஸலாத்தில் ஹம்ஸி, அவர் இந்த 5 நேர தொழுகைகளை கட்டாயமாக பேணி தொழட்டும். ஹைசு யுனாதா பிஹின், எங்கே பாங்கு சொல்லப்படுகிறது அத்தகைய பள்ளிகளில். ஆனால் வீட்டு தொழுகை வேணாங்கிறாங்க, வீட்டில் பாங்கு சொல்கிறது இல்லை, பக்கம் இல்லை. வீட்டு தொழுகைனா பள்ளிவாசலில் போய் நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள். இன்னல்லாஹ் ஷரஅலி நபிய்யிக்கும் சுனனல் ஹுதா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் நபிக்கு நேரான வழிமுறைகளை காட்டி கொடுத்திருக்கிறான். இன்னஹுன்ன மின் சுனனில் ஹுதா, 5 நேர தொழுகையில் பள்ளியில் சென்று தொழுவதும் நேரான வழியில் உள்ளதாக இருக்கும். வலு அன்னக்கும் சல்லைத்தும் ஃபி புயூத்திக்கும், நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுவீர்களே ஆனால், கமா யுசல்லி ஹாதல் முத்தஹல்லிஃபு ஃபி பைத்தி, இந்த பின்தங்கக்கூடிய முனாஃபிக்கள் வீட்டில் தொழுவது போல நீங்களும் உங்கள் வீடுகளில் தொழுவீர்களே ஆனால், ஃபி பைத்திஹி ல தரக்தும் சுன்னத நபியிக்கும், உங்கள் நபியுடைய சுன்னத்தை நீங்கள் விட்டுவிட்டதாக கருதப்படும். வலவு தரக்தும் சுன்னத நபியிக்கும், உங்கள் நபியுடைய சுன்னத்தை நீங்கள் விடுவீர்களே ஆனால், வலல்தும் வழிகட்டு போய் விடுவீர்கள், ல வலல்தும். ஒமாமின் ரஜுலின் யதத்தஹரு, ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஒழு செய்து கொண்டான், துஹூர, சுத்தப்படுத்தி அழகிய முறையில் செய்து கொண்டான், அடிச்சு கொண்டு ஒழு செய்யாமல் நிதானமாக துவாலாம் ஓதி தொல்லும் அந்த மாதிரி ஒழு செஞ்சு முடிச்சு அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி நல்ல முறையில் ஒழு செய்து கொண்டார். சும்ம யஅமிது இலல் மஸ்ஜிதி மின் ஹாதிஹில் மசாஜிதி, இந்த பள்ளிவாசல்கள் ஏதேனும் ஒரு பள்ளிவாசலுக்கு அவர் பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார் என்றால், இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி குத்துவத்தின் யக்துஹா ஹஸனத்தன், அவர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதி கொண்டிருக்கிறான். வரஃபஅஹு பிஹா தரஜன், ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒவ்வொரு எட்டுக்கும். வஹத்தா அன்ஹு பிஹா சய்யியத்தன், ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை அளிக்கிறான். வலகத் ரஅய்துனா வமா யதகல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிகுன், எங்களை நான் பார்த்திருக்கிறேன், சஹாபாக்களுடைய காலத்தில் நாங்கள் எப்படி இருப்போம் என்றால், எங்களில் யாரும் தொழுகைக்கு வராமல் இருக்க மாட்டார்கள், இல்லா முனாஃபிகுன், முனாஃபிகான மனிதனை தவிர. மஅலூமுன் நிஃபாக், அவர் முனாஃபிக் என்று ஊருக்கே தெரியுமே, அப்பேற்பட்ட தெளிவான முனாஃபிக், அவன் மட்டுமே தொழுக வரமாட்டான். வலகத் கான ரஜுலு யூத்தா பிஹா, ஒரு மனிதனை தொழுகை கொண்டு வரப்படும் நான் பார்த்திருக்கிறேன் சஹாபாக்கள் சில பேரை. யுஹாதா பைன ரஜுலைனி, அவன் 2 மனிதர்களுக்கு மத்தியிலே சாய்ந்து கொண்டவனாக, 2 மனிதர்களுக்கு மத்தியில் அப்படியே இறுக்கி பிடித்தவராக, 2 பேருடைய தோளில் கை போட்டு கொண்டு அவருடைய தொங்கி கொண்டு, யுஹாதினா எம்ஷின்னு அர்த்தம், சாய்ந்து நடக்குதுன்னு அர்த்தம். அப்படி சாய்ந்து நடந்து கொண்டவராக தொழுகைக்கு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். பைன ரஜுலைனி ஹத்தா யுகாம ஃபி ஸஃப், கொண்டு வந்து சஃபிலே அவர் நிப்பாட்டப்படுவார், கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க, அங்கே போய் தொழுவார் அவர்.
இந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவு தொழுகை பேணுதலாக இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி அசட்டையாக இருக்கிறீங்களே கேட்குறாங்க. ரவா முஸ்லிம். வன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال عن النبي صلى الله عليه وسلم قال لولا ما في البيوت من النساء والذرية. இந்த வீடுகளில் பெண்களும் குழந்தைகளும் மட்டும் இல்லை என்று இருப்பார்களே, ஆனால் அகம்து சலாத்தல் இஷாயி, இஷா தொழுகை காமத்து சொல்லி விளைஞ்சுங்களா, உமிர்த்து ஃபித்தியா அமர்த்து தானே இருக்குது. என்ன இருக்குது? அமர்த்து தொழுகைக்கு காமத்து சொல்லி யாரையாவது தொழுக வச்சுட்டு அமர்த்து ஃபித்தியானு என்னோடு இருக்கக்கூடிய வாலிபர்களை நான் ஏவுவேன். யுஹர்ரிகூன மா ஃபில் புயூத்தி பின்னாரி, வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பை வைத்து எரித்து விடுங்கள். நான் இந்த கொல்லிக்கட்டை கொண்டு போய் ஒரு வீடை பற்ற வச்சிருங்க, எவன் தொழுக வரல ஊட்டை எரிச்சிருங்கன்னு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யறது, வீடுகளை குழந்தைங்களும் பெண்களும் இருக்கலான்னு விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ரவாஹு அஹ்மத். வஅன்னு கால அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். இதா குன்தும் ஃபில் மஸ்ஜிதி, நீங்கள் பள்ளிவாசலில் இருப்பீர்களேயானால், வநூதிய பிஸ்ஸலாத், தொழுகைக்கு காம சொல்லப்பட்டு பாங்கு சொல்லப்பட்டு விடுமானால், ஃபலா யஹ்ருஜு அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லி, உங்களை யாரும் தொழுது முடிக்கும் வரை பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். எந்த காரணத்துக்காக வேண்டி வெளியே போகக்கூடாது. வேறு பள்ளியில் இவர் போனால் தான் தொழுகை நடக்கும். இப்போ இங்கே பயம் நடந்துட்டு இருந்துச்சு, பாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் போய் வேறு பள்ளியில் இமாமா இருக்கார், இவர் போய் தொழுகை நடத்தணும், அப்போ போய்க்கலாம் வளைஞ்சிங்களா. இல்லை வீட்டில் வேலை இருக்குன்னு போகக்கூடாது, தொழுது தான் வெளியே போகணும், தொழுகாமல் வெளியே போகக்கூடாது. ரவாஹு அஹ்மத். وأن أبي الشعثاء رضي الله تعالى عنه قال خرج رجل من المسجد بعدما أذن فيه. பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்ட பின்பு ஒரு மனிதர் பள்ளியை விட்டு வெளியே சென்றார். ஃபகால அபூ ஹுரைரா, அப்போ அபூ ஹுரைரா சொன்னாங்க, அம்மா ஹாதா ஃபகத் அஸா அபுல் காசிம், இதோ இந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்து விட்டார், பெருமானார் அப்படி செல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார். ரவாஹு முஸ்லிம். வஅன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அதரக்கஹுல் அதானு ஃபில் மஸ்ஜிதி, உங்களில் யாரும் பள்ளிவாசல் இருக்கிற நேரத்தில் பாங்கு சொல்வதை பெற்றுக்கொண்டால், சும்மா ஹரஜ, பின்பு அவர் பள்ளியை விட்டு வெளியே சென்றால், லம் யஹ்ருஜ் லிஹாஜத்தின், பள்ளிவாசல் இருந்தால் எந்த தேவையும் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போனால் முனாஃபிகா இருக்கும். பாங்கு சொன்னப்பட்டு வெளியே போனால் ரெண்டு பேருக்கு இஸ்திஸ்னா இருக்கு, எக்ஸப்ஷன் 2 பேருக்கு இருக்கு. யாராவது ஒருவர் லம் யஹுல் லி ஹாஜத்தின், ஒருவர் ரொம்ப தேவைக்காக வெளியே போகிறார். உதாரணமாக வீட்டில் போய் பாத்ரூம் போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன்னு வெளியே போகிறாரு. பாங்கு சொல்லிட்டாங்க, இங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, பாத்ரூம் இல்லை, வீட்டுக்கு போய் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போகிறாரு. இப்போ தான் பள்ளிவாசலே பாத்ரூம் வச்சுட்டு கட்டுறாங்க. அந்த காலத்தில் பள்ளிவாசலில் ஒரு சேவை வச்சுருப்பாங்க, பாத்ரூம் இருக்காது. அவசரமாக பாத்ரூம் வருது, சரி நம்ம காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அங்கே பக்கத்தில் அங்கே போயிட்டு வந்துடுறேன்னு போயிடுறாரு. இது வேறு பிரச்சனை. அல்லது லா யுரீது ரஜஅத்த, திரும்ப வர வேண்டும் என்று எண்ணத்தோட போகிறார். யாராவது சாமான் கொடுக்க வேண்டிய, அவர்கிட்ட சாவி கொடுக்க வேண்டியிருக்கு, வீட்டில் பெண்கள் எழுப்ப வேண்டியிருக்கு, ஏதோ 100 தேவை இருக்கும் மனுஷனுக்கு. ஏதோ ஒரு தேவைக்கான போயிட்டு பாங்கு சொல்லிட்டாங்க, காமன் சொல்லுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்ட்டு அவசரமாக ஓடுறாரு, ஓடியாராரு. இவர் அல்லாஹ் தஆலா விட்டுறான். மற்றபடி தொழுகக்கூடாது என்ற எண்ணத்திலே, எங்கேயாவது தொழுதுக்கலாம் என்ற எண்ணத்திலே வீட்டை விட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியே போய் வீட்டில் தொழுதுக்கிறேன்னு போகிறாரு, இவர் முனாஃபிக் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பாருங்க, பாங்கு சொல்வதை பெற்றுக்கொண்டார், சும்மா ஹரஜ, பின்பு பள்ளியை விட்டு வெளியே சென்றார், லம் யஹ்ருஜ் லி ஹாஜத்தின், ஏதேனும் ஒரு தேவைக்காக அவர் செல்லவில்லை, லா யுரீது ரஜஅத், அவர் திரும்பி வருவதை விரும்பவும் இல்லையே என்றால் ஃபஹுவ முனாஃபிகுன், அவர் முனாஃபிகாக இருக்கும். ரவாஹு இப்னு மாஜா. வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் சமிஅன் நிதா, யார் நிதா பாங்கு சொன்னதை கேட்டாரோ, ஃபலம் யுஜிபுஹு, அந்த பாங்குக்கு பதில் சொல்லவில்லையோ, அப்படின்னா பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ, ஃபலா ஸலாத லஹு, அவருக்கு தொழுகையே கிடையாது, வீட்டில் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லா மின் உதுரின், ஒரு சரியான காரணம் இருந்தாலே தவிர, பள்ளிக்கு வர முடியாமல் வியாதி இருந்துச்சு, வெளியில் பயம் இருந்துச்சுன்னா பிரச்சனை. ரவாஹு தாரகுத்னி. வஅன் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு قال யா ரசூலல்லாஹ் இன்னல் மதீனத்து கஸீரத்துல் ஹவாம் வஸ்ஸிபாய், யா ரசூலல்லாஹ் மதீனாவிலே இந்த பூச்சிப்பட்டுகள் அதிகமாக இருக்கின்றன. வஸ்ஸிபானா, இந்த கால் கீறி கிழிக்கும் மிருகங்கள், குரங்கு, நாய், அந்த மாதிரி நரி, நோனாய், சிங்கம், புலி, காட்டு தான், அதுவும் காட்டு பாலைவனம் கிட்ட தானே இருந்துச்சு. அந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே ஒரு நரி வரும், ஓனாய் வரும், இந்த மாதிரி தான் சிபான்னு பேர். ஹவாம்னு சொன்னால் தேள், பாம்பு, நட்டுவாக்காளி, புறான், இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்குது. வரீர், நான் கண் இல்லாதவராக இருக்கிறேன், நான் வரும்போது எதுவும் குறுக்கால வந்துடுமான்னு பயமாக வேறு இருக்குது. வரீருல் பசர், பார்வை இல்லாதவராக இருக்கிறேன்.
ஃபஹல் தஜிதுலி மின் ருக்ஸத்தின், எனக்கு எதுவும் அனுமதி இருப்பதா தாங்கள் கருதுகிறீர்களா, நான் வீட்டில் தொழுதுகலாமான்னு கேட்டாங்க. கால சொன்னார்கள், ஹல் தஸ்மு ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுக்கு கேட்கிறதா? கால நாம் ஆமாம் கேட்கிறது யா ரசூலல்லாஹ். கால ஃபஹய்யஹல, அப்படியே வந்து விடுங்கள் அப்படின்னா. அப்படின்னா என்ன, கண் பார்வை இல்லாதவனா 10 வீடு 15 வீடு தானே இருக்கும். இமாம் சத்தம் மோதிர சத்தம் எவரும் கேட்கும், அவங்க கொஞ்சம் தான் கேட்கும். அவ்வளோ தூரத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த ரோட்டு வழியாக வந்துட வேண்டியது தான். ஏற்பாடு ஏதாவது செஞ்சுக்கங்க, யாராவது வந்து கூட்டி போக சொல்லுங்கள், இதை ஏற்பாடு செஞ்சுக்க வேண்டியது வழியே வந்து தான் ஆகணும். ஃபலம் யுரஹஸ், அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ரவா அபூ தாவூத் வ நஸாயி. வன் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா காலத் தஹல அலைய அபூ தர்தா. அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை கோபத்தோடு வீட்டுக்கு வந்தார்கள். யார் சொல்றது? அவங்க மனைவி பேர் உம்மு தர்தா. ஓ முகலபுன், கோபத்தோடு வந்தார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், மா அகலபக, அன்பு கணவரே, எது உங்களை கோபப்படுத்தியது, ஏன் என்று டென்ஷனாக இருக்கேன், கோபமாக இருக்கிறேன் என்னன்னு கேட்டாங்க. அதில் சொன்னார்கள், வல்லாய் அல்லாஹ் மீது ஆணையாக, மா அரிஃபு மின் அம்ரி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன், இந்த உம்மத்திய முஹம்மதியாவிலே நான் மிகப்பெரிய ஒரு வஸ்துவாக எதையும் அறியவில்லை, இல்லா அன்னஹும் யுஸல்லூன ஜமீஅன், எல்லோரும் ஒன்று தேர்ந்து தொழுகிறார்கள், இதுதான் இந்த உம்மத்தில் ரொம்ப முக்கியமான, உம்மத்தில் பெரிய விஷயம் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன், இதை விட பெரிய விஷயமாக எதையும் கருதவில்லை. அப்போ அதுக்கு மாற்றமாக சில பேர் பள்ளிவாசல் ஜமாத் நடக்கும்போது வீட்டில் உட்காந்துருக்கான், கடையில் உட்காந்துருக்கான், தொழுகாமல் உட்காந்துருக்கான், அதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆச்சு. பின்னாடி இருக்கிறது பின்னாடி அதை இவனை போக்கிட்டாங்க. ஜமாத்தை விட வேற என்ன இவங்களுக்கு தேவை, அதோட முக்கியம் என்ன இருக்குது அப்படின்னா என்ன, அதை விட்டு சும்மா கடையில் உட்காந்துருக்கானோ வீட்டில் உட்காந்துருக்கானோ, கடையை எரிச்சிடணும்னு வெறி வருது அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. பாருங்களேன், பள்ளிவாசலில் 50 பள்ளி இருக்கும், சுற்றி கடை இருக்கும், பள்ளிவாசல் கடையிலேயே கீழே கடை வச்சுருப்பாங்க, கடை உட்காந்துருப்பாங்க, கடை வச்சுக்கிட்டு ஜமாத்தனுக்கும் உட்காந்துருப்பாங்க. என்ன இருக்குது வணங்குங்களா? மக்கா மதீனாலும் சரி, ஜமாத் டைமில் எல்லா கடையும் மூடிடுவாங்க. தங்க நகை கடையாலும் சரி, ஆளுந்து வெளியே தள்ளிட்டு கதவை ஷட்டர் இழுத்துட்டுருவாங்க. ஜமாத்தை முடிஞ்ச பண்ண மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் செய்யணும் பை. வணங்குச்சா? வாஹுல் புகாரி வான் அபி பக்ர் இப்னு சுலைமான் இப்னு அபி ஹசமத கால இன்ன உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபக்கத் சுலைமான் இப்னு அபி ஹசமா என்ற ஒரு சஹாபியை தொழுகையில் காணவில்லை. சலாத்தி சுபு தொழுகையில் பார்த்தாங்க, காணா. எங்கே உமர், எங்கே சுலைமான காணா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல, வரலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் உமர் கதா இல்லை சூக்கி, தொழுவு முடிஞ்சு ஃபஜ்ர் தொழுவு முடிஞ்சு கடத்தொழுவுக்கு போகிறாங்க சாமான் வாங்குறதுக்காக வேண்டி. மஸ்கனு சுலைமான பைன மஸ்ஜிதி வசூக், பள்ளிவாசலுக்கும் கடத்தலுக்கும் நடுவில் தான் சுலைமான் அவர்களுடைய வீடு இருந்துச்சு. இப்போ மர்ர அல ஷிஃபாய், அவங்க சுலைமான் அவர்கள் சஹாபியா இருக்காங்களா தாபியான்னு தெரியல எனக்கு. இப்போ மர்ர அல ஷிஃபாய், ஆனால் நல்ல மனிதர் தான் அவர். அப்போ ஷிஃபா என்ற பெண்மணிக்கு அருகில் நடந்து சென்றார்கள். அந்த வீட்டு வாசலில் அவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா பேர் ஷிஃபா, உம்மி சுலைமான் சுலைமானுடைய அம்மா. இப்போ காரல்லா, அந்த அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா லம்மார சுலைமான ஃபி சுபி, நண்பர் சுலைமான ஃபஜருக்கு வரலையாவா, என்ன செய்து, ஏன் உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்டாங்க. இப்போ கால அந்த அம்மா சொன்னாங்க, இன்னமும் பாத்த யுசல்லி, அவர் இரவு தொழுகக்கூடியவர், இரவு எழுந்திரிச்சு தாஜுத் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று தாஜுத் தொழுதாரா, கடைசியில் அப்படியே சொக்கி தூங்கிட்டார், ஃபஜ்ர் தொழுக வரலன்னு சொன்னாங்க. இப்போ கலபஹு ஐநாஹு, அவர் 2 கண்களும் அவரை மிகைத்து விட்டன, இரவெல்லாம் தொழுதாரு, கண்ணு மிகைச்சிருச்சு, தூங்கிட்டாருன்னா. இப்போ கால உமர் நான் சொன்னாங்க, லஅன் அஷ்ஹத சலாத்து சுபஹி ஃபில் ஜமாஅத்தி, ஜமாத்தோடு ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் வருவதாகிறது, அஹப்பு இலைய மின் அன் அகூம லைலத்தன், இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட எனக்கு மேலானது என்று சொன்னார். ரவாஹு மாலிக். இது ஹதீஸ் தான் சொன்னாங்க அவங்களும். ஹதீஸ் பெருமான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் இஷாவை ஜமாத்தோடு தொழுது விட்டு வீட்டுக்கு போனால் பாதி இரவு நின்று தொழுது சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றான். அதே மாதிரி ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு போயிட்டாருனால் மீதி இரவு நின்று தொழுது சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றான். அப்போ இஷா ஜமாத்து ஃபஜ்ர் ஜமாத்து ஒருத்தர் கரெக்டாக போயிட்டாருனால் இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் வீட்டில் நின்று தொழுதுகிட்டே இருந்தால் என்ன சவாபோ அதை அல்லாஹ் கொடுத்துட்றான். வேணா தொழுகாமல் தூங்கி இல்லை, இன்னும் சவாபு கிடச்சி போச்சே அப்படி இல்லை பை, நீங்கள் வாய்ப்பு கிடச்சா தஹஜ்ஜுத் தொழுவுங்க. ஆனால் தஹஜ்ஜுடைய பேரில் ஃபரலை வீணாக்காதீங்க. தலப்பாவுடைய சிறப்பை கேட்டு வேஷ்டியை தலப்பா கட்டணும். ஒருத்தர் இருக்குது ஒரு வேட்டி தான், உள்ளுக்குள்ளே எதுவும் போடவும் இல்லை. அஞ்சு ஒரு அஜித் பயான் தலப்பாவுடைய சிறப்பாகுது அப்படியா இப்படின்னு பேன்ஸ் இருக்காரு, நல்லா கேட்டாலே இருக்கேப்பான்னு வேஷ்டி டக்குன்னு தலப்பா கட்டிட்டான். அப்படி என்னடா இது, இப்படி நிற்கிற, இப்போ தானே நீங்கள் தலப்பாவுடைய சிறப்பு சொல்லுங்க. அவன் வேட்டியின் சிறப்பு பனியின் சிறப்பு சொல்லிருப்பாங்க அவனுக்கு, ஏன்டா நீங்கள் அந்த மாதிரி சில பேருன்றது. தஹஜ்ஜுடைய என்ன பெரிய சிறப்பு, அல்லாஹ் அது பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறானுவா, ஃபஜ்ர கலா வைக்கிறாங்க. ஃபஜ்ர கலா விட்டு தஹஜ்ஜுத் அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கஸீரா. புரிஞ்சுங்களா? எங்கடா அந்த வாரத்து ஜமாத்துக்கானா விருந்துக்கு போயிருந்தேன், ஏன்டா பெருமாள் சொன்னாங்களே உங்களை ஒருத்தர் விருந்து கூப்பிட்டா போங்கன்னு சொன்னாங்க.
மூமினான விருந்து கூப்பிட்டா போங்கன்னு ஜமாத் தொழுது சொன்னாங்க. சொல்லாங்க ஜமாத் தொழுது போகிறது போனால் கறி தின்னுருங்க. ஜமாத் தொழுது போக வேண்டியதாண்டா. பெரிய கறிலாம் தின்னுறானுங்க, சக்க கறியாக வைக்கிறானுங்க, தேடி போனாங்க. அப்படி அவ்வளோ பாவி. இதுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு லேட்டாக போனாங்க, 12 மணிக்கு போனாந்தாங்க நல்ல கறியை கிடைக்குதுங்கிறானோ, அதுக்குன்னு கரெக்டாக போகிறாங்க. தால்ச்சா தீர்ந்துருந்துங்கிறானோ, சட்னி தீர்ந்துருந்துங்கிறானோ, கடைசியில் ஐஸ்கிரீம் தீர்ந்துருங்கிறானோ, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது போனோமா ஜமாத்து போய் தொலைது. பௌது பில்லா பில்லா ஓபில்லா. இப்போ ஜமாத்தை எதுக்காக வேண்டிய விடுறதுக்கான, எதுக்காக வேண்டியும் பிரியாணி விடாதுங்கிறான். பெருமாள் எந்த காரணத்தை முன்னிட்டு ஜமாத்தை விடாதுன்னா, எந்த காரணத்தை முன்னிட்டு பிரியாணி விடாது. ஸ்தோஃபில்லா ஸ்தோஃபில்லா தௌபா தௌபா நக்கலே குஃபுர்னா பாஷது அப்படின்னு சொல்கிறானுங்க அவனுங்க. நான் சொல்கிறப்ப அப்படிலாம் அதுதான் ஜமாத் தான் போய் முக்கியம். ஏன்னா போய் தொலைதுன்னு சொன்னேன் அப்படி சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்ன எதை முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். எது வேணால் போய் தொலைது, ஜமாத்தை நம்ம விட்டு போகக்கூடாது. வேணுச்சிங்களா எங்கே போய் அப்போ அவர் சொன்னாங்க ஃபகாத்துலஹா டம்மர சுலைமான ஃபி சுபு, எங்கம்மா சுபு துளை காணான் சொல்லி முடிச்சுன்னா அக்பரை இரவெல்லாம் என்று தொழுவதை விட எனக்கு எது மேலானது, ஜமாத் தொழுவது மேலானது. வன் அபி முஸ்லிம் அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்னானி வமா ஃபௌகஹுமா ஜமாத்துன், 2 பேரோ அதற்கு மேலே இருந்தாலோ ஜமாத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். பள்ளிவாசலுக்கு வரீங்க, இமாமும் மொய்தா தான் நிற்கிறாங்க, ஜமாத் தான். அஞ்சுங்களா 2 பேர் இருந்தாலும் ஜமாத் தான். ரவாஹ் இப்னு மாஜா. வன் பிலால் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் அன் அபிஹி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னஉன் நிஸா ஹுபூலஹுன்ன ஃபில் மஸாஜிதி இதா இஸ்தஅதனகும். ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க பெரிய சஹாபி. இவர்கள் சொன்னார்கள், பெருமானார் சொல்ல நான் காதால் கேட்டேன், லா தம்னஉன் நிஸா, பெண்களை தடுக்க வேண்டாம், ஹுபூலஹுன்ன, அவர்களுடைய பங்குகளை, பள்ளிவாசலுக்கு மினல் மஸாஜித், மஸ்ஜிதுகளில் அவங்க வர விரும்பினால் அந்த பங்கை தடுக்க வேண்டாம். இதா இஸ்தஅதனகும், உங்களுடைய மனைவிமார் தொழுகைக்கு அனுமதி கேட்டால், உங்கள் மனைவி தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறேன்னு கேட்டால் வேணான்னு சொல்லாதீங்கன்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது யாருங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அவங்க மகன் பிலால், அவர் வாலிப வயசு, அவர் கல்யாணம் முடிச்சு பிள்ளை இருக்கு, ஐயா ஏன் மட்டும் அனுப்ப மாட்டேன்பா அப்படின்றார். அப்போ அவங்க சொன்னதும் சரிதான். ஆனால் ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். இந்த காலம் அப்படி, காலத்துடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, காலத்துடைய மனிதர்கள் மாறிவிட்டார்கள், ஆகவே இப்போ அனுப்புறது மறுக்கிறது மேலானது அப்படி சொல்லியிருக்கலாம். அது எப்படி சொல்லியிருக்கலாம்? அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக வேணாம்னு சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி பெருமானாரே வீட்டில் தொழுது மேலான்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸை ஆதாரமாக காமிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பாங்க. அல்லது இந்த மாதிரி மக்கள் நிலைமை இந்த மாதிரி இருக்கு, ஹால் சில ஹாலை முக்தல் ஹாலை பொறுத்த வரைக்கும் சில ஆயத்துக்கு ஹதீஸுக்கு அமல் செய்யாமல் கூட இருக்கலாம். மனல் துர்ர கைர பாகியும் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை, சில நிர்பந்த காரணங்களுக்காக வேண்டிய மார்க்க சட்டங்கள் கூட தளர்வு தரப்படுகிறது, இது காரணமாக காமிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க எதையுமே காரணமாக காட்டாமல் ஃபகால பிலால், ஆமானார் பிலால் சொன்னார், வல்லாஹி லனம்னஉன்னு, அல்லாஹ்மீதானே நான் தடுப்பம்பா அப்படின்ட்டாங்க. சொன்னால் அவங்க கடும் கோவம், ரசூல்ல சொன்னாங்கிறேன் செய்ய மாட்டேங்கிறேன் நீ. ஃபகால லஹு அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், அகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னதாக நான் சொல்லுகிறேன், தகூலு அன்த லம் நம்னஉன்னு, நான் தடுப்பேன் நீ சொல்லுகிறாயா, பெருமானார் ஹதீஸுக்கு மாத்தமாக பேசுறியா நீ என்று கடும் கோபத்திலே அவர் சத்தமிட்டார்கள். சில ரிவாயத்தில் கடுமையாக திட்டினாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி திட்டி பார்த்ததே இல்லை அப்படி வந்து. சில ரிவாயத்தில் வருது, இனிமேல் வாழ்க்கையில் ஒன்று பேச மாட்டேன்டா போடா என்று சத்தியம் செய்து விட்டார்கள் அப்படின்னு வருது. இல்லை அதுக்கு பண்ணி பேசியிருப்பாங்க, கஃபாரா கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோபத்தில் சொல்கிறது தானே, கஃபாரா கொடுத்து பேசியிருக்கலாம், அது பேசாமல் இருந்திருக்கலாம், என்ன நினச்சுன்னு தெரியாதுக்கு முன்னாடி. ரிவாயத்தி சாலிமின் நபிஹி, இன்னொரு ரிவாயத்தில் சாலிம் அவர்கள் சொல்கிறார், தன் தந்தையிடமிருந்து கால அக்பல அலைஹி அப்துல்லா, அப்துல்லா அவரின் பக்கம் முன்னோக்கினார், சப்பஹு சப்பன், கடும் ஏச்சுதலாக ஏசினார், மா சமீத்து சப்பஹு மிஸ்லுஹு கத்துன், அதுபோன்று அவர்கள் மற்றவர்களை திட்டி நான் பார்க்கவே இல்லை, அந்த அளவு கடுமையாக திட்டினாங்க. வகால சொன்னார்கள், உஹ்பிருக்கு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் இவ்வாறு சொன்னதாக நான் சொல்கிறேன், தகூலு வல்லாஹி லனம்னஉன், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அதை செய்ய மாட்டேன் நடுப்பேன் நீ சொல்கிற நீ. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நேரடியாக நம்ம முகாபலா செய்யக்கூடாது, ஹதீஸை கொண்டு முகாபலா செய்யலாம். ஹதீஸை ஒருத்தர் சொன்னார், லுஹருடைய ஜும்மாவுக்கு பின் சொன்னது 4 ரக்காத்து அப்படின்னு சொன்னார். 4 ரக்காத் கிடையாது, யார் சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்னா அது ஹதீஸு முகாபலா செஞ்ச மாதிரி. இவங்க ஆட்டவங்க பெருமானார் இந்த அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, ஜும்மாவுடைய பின் சொன்னது 2 ரக்காத்துன்னு ரிவாயத் செய்கிறாங்களே, நான் 2 ரக்காத் தொழுதா போதும்னு, இது முகாபலாவாகாது. 2 ஹதீஸில் அவர் அதை பின்பற்றுகிறார், இதை பின்பற்றுகிறார். அப்புறம் ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு முகாபலாவா? ஹனஃபியாக்கள் ஆயிரக்கணக்கான மசாயில்களில்
மாற்றம் செய்கிறாங்களே ஷாஃபியாக்களுக்கு. இப்போ எல்லாம் முகாபலா அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணமாக இமாம் ஷாஃபி சொன்னாங்க, பெருமானம் இங்கே தக்பீர் கட்டினார்கள் பெருமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் அவ்வாறு தக்பீர் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொன்னோம்? இன்னொரு ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ஹதீஸில் பெருமானார் தொப்புளுக்கு கீழ் தக்பீர் கட்டியதாக வந்திருக்கிறது. அந்த ஹதீஸை நான் அமல் செய்கிறேன்னு சொன்னால் இது பிரச்சனை இல்லை. இது எல்லாம் செய்யக்கூடியது, எல்லா அம்மாவும் செய்யக்கூடியது, பிரச்சனை இல்லை. இங்கே தக்பீர் கட்ட நான் கட்ட முடியாதையா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அந்த ஹதீஸை நீ உன் சொந்த கருத்தால் மாற்றுவது போல வருது. அப்படி செய்யக்கூடாது. அபூ யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்கன்னா, பெருமானார் சுரைக்காயை பிரியமாக சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். பக்கத்தில் ஒரு மனிதர் சொன்னாரா, எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு. வெட்டுறாண்டான்ட்டான். எல்லாம் வெட்ட போயிட்டாங்க. விடு, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க பிடிக்குங்க, உனக்கு பிடிக்காதுங்கிறியா அஹ்மக் அப்படின்னு திட்டுறாங்க. எப்படி சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரக்காய் பிரியமாக சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் சுரக்காய் ரொம்ப பிடிக்குங்க, கிடைக்க மாட்டேங்குது, அல்ல எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமானார் சொன்ன பிடிக்கும், எனக்கு என் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா அது வேறு விஷயம். விளைஞ்சா இல்லைங்களா? அப்படி செய்யலாம். இப்போ பெருமானார் வெண்ணிற ஆடையை பிரியப்பட்டார்கள், அதுவும் எனக்கும் ரொம்ப பிரியம்தான். ஆனால் நான் வெள்ளை போட்டு வேலை செய்கிறேனுங்களா, கொத்தனார் வேலை ஃபுல்லாக அழுக்காக போயிடுது, டெய்லி துவைக்க முடியல, எனக்கு சூழ்நிலை இருக்குது, என்ன செய்கிறது, அந்த மாதிரி நசீப் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷம், அது வேறு விஷயம். பெருமானார் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய காரணம் உதுரை கொண்டு அதை தெரியப்படுத்தி கொள்ளலாம், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை பிரியப்பட்டாங்கன்னு தேன் பிரியமாக சாப்பிடுவாங்க. எனக்கும் ஆசை தாங்க, எல்லாம் செஞ்சாங்கன்ட்டு சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன், திங்க முடியல அப்படின்னா அது வேறு விஷயம். தேனா எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னா நவுது பில்லாஹ். பெருமானை பிடிக்கும்னு சொன்னால் நீ பிடிக்க மாட்டேன்னு வெட்டுறா அந்த ஆளுன்ட்டாங்க. எல்லாம் கத்தி தூக்கி வெட்ட போயிட்டாங்க. விட்டுரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறேன், வேணாங்கிறியா நீ அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே பிரச்சனை வந்து காரணம் என்ன? மற்ற சஹாபாக்கள் வந்து என் மனைவி அனுப்பலை, ஏன்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் ஆதாரமாக கட்டுறாங்க. பெருமானாரே என்ன சொன்னாங்க? பெண்களுக்கு பள்ளிவாசலோட வீடு வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹதீஸுக்கு காரணமாக காமிச்சேன். அப்படியா, நான் கேள்விப்படவே இல்லை, பெருமானார் சொன்னாங்களா அப்படி, சரிம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார்? இப்னு உமர் அவர்களே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லாமல் அந்த ஹதீஸ்க்கு முகாபலா செஞ்சனால அவங்க சத்தம் போட்டாங்க. நான் பெருமானார் சொன்னதாக சொல்கிறேன், நீ தடுப்பேன் என்று சொல்கிறாயா என்று கேட்டார். ரவா முஸ்லிம். வன் முஜாஹிதின் அப்துல்லாஹ் இப்னு உமர் அன்னன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யம்ன அன்ன ரஜுலுன் அஹ்லஹு அன் யஅத்துல் மசாஜித. ஒரு மனிதர் தன் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களை பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்க வேண்டாம் என்று பெருமானார் சொன்னதாக இப்னு உமர் அவர்கள் ரிவாய் செய்தார். ஃபகால இப்னுன் லி அப்துல்லாஹ் இப்னு உமர். அந்த நேரத்தில் அங்கிருந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய ஒரு மகன் சொன்னார். மேலே பிலால்னு பேர் வந்துருச்சு, இங்கே பேர் வரல. இப்போ இன்னா நம்னா உன்னை நாங்கள் தடுப்போம்பா என்று சொன்னார். ஃபகால அப்துல்லா உஹத்திசுக ரசூலில்லாஹி, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் சொல்கிறேன். தகூலு, அதான் இவ்வாறு சொல்கிற ஹதீஸுக்கு மாத்தமா நீ பேசுறியா நீ? கால ஃபமா கல்லமஹு அப்துல்லா ஹத்தா மாத்த. அதன் பின்பு அப்துல்லா அவர்கள் அந்த பையன்கிட்ட பேசவே இல்லை, அவர் மரணிக்கும் வரையிலேயும். ஒரே சின்ன விஷயம் தான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற இப்படி மாத்தமாக பேசுறேன். பெருமானுடைய ஒரு சின்ன உத்தரவு கூட மாற செய்யக்கூடாது. பரந்து வாஜிபு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு கூட நீ மாற்றமாக பேசக்கூடாது. எப்படி நீ பேசுன போ, உன் வாழ்க்கையில் பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அவர் மூத்தாகும் வரை அவர்கிட்ட பேசவே இல்லை. எல்லாம் நம்ம அனைவரையும் பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மார்க்கத்தில் எவ்வளோ பிடிப்பாக இருந்திருக்காங்க பாருங்க. அலஞ்சபை ரவாஹு அஹ்மது. அலஞ்சுங்களா? அதனால் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸின் மீது ஆசை கொள்ள வேண்டும், சுன்னத்துக்களை முடிந்தளவு பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செஞ்சால் அப்பப்போ இப்போ வெள்ளை ஆடை பெருமாள் அணிய சொல்லுவாங்க. அப்பப்போ நான் அணிஞ்சுக்கிறேன், வெள்ளை ஆடையும் போட்டுக்கிறோம். ஆனால் வெள்ளை ஆடையை போட்டுட்டோன்னு சொன்னால் டெய்லி மாற்றணும் அதை, இல்லைன்னா கருப்பாக போட்டு அசிங்கமாக ஆயிடும் அது அப்படிங்கிறதுக்கு நம்ம வேலை வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்ற வேண்டிய வேலையாக இருக்குது. ஒரு தடவை வெளியே போயிட்டு இருந்தோன்னா ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸும் மாற்றணும். அதனால கொஞ்சம் கலராக போட்டுக்கிறோம், நம்மளால் முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அரைஞ்சுங்களா? அதனால் வந்து வெள்ளையை வெறுத்து போடவில்லை என்ற அர்த்தம் இல்லை. இன்னொன்று அர்த்தம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் வெள்ளை தான் போட்டார்கள், வெள்ளையை தவிர வேறு ஆடை போடவே இல்லை என்று எந்த ஹதீஸ்லையுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சிகப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். அடாடாடாடா, அந்த மாதிரி ஒரு அழகு தோட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. அந்த சிகப்பு ஆடை பெருமானுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு. இந்த நம்ம மிஷ்காத்லேயே ஹதீஸ் வந்துச்சு. பெருமானார் சிகப்பு அணிஞ்சிருக்காங்க, பச்சை அணிஞ்சிருக்காங்க, கருப்பு அணிஞ்சிருக்காங்க, வெள்ளையும் அணிஞ்சிருக்காங்க. வெள்ளை மிகுதமாக அணிஞ்சிருப்பாங்களா இருக்கும். மற்ற ஆடை அணிஞ்சிருக்காங்க இல்லையா, ஆனால் நம்ம மற்ற அணிஞ்சது நமக்கு ஜாயிஸ். அப்போ வெள்ளையும் கலரும் மாற்றி மாற்றி அணிவது தான் சுன்னத்து. வெள்ளையே அணிந்தால் சுன்னத்து ஹிலாஃப். நல்லா வச்சுக்கோ. சில ஆலிம்சாக்கள் வாழ்நாள்லாம் வெள்ளை தான் நினச்சிங்களா, அது சுன்னத்து ஹிலாஃப். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு நீ பின்பற்றலை. இந்த அளவுக்கு பெரியவங்க இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு மோதிரம் சில நேரம் அணிஞ்சிருந்தாங்க, சில நேரம் கழட்டி வச்சு மோதிரமே இல்லாமல் இருந்தாங்க. ரெண்டுமே இருந்திருக்கு. ஒருத்தர் வாழ்நாளெலாம் மோதிரமே போட்டான்,
அதுவும் ஹிலாஃபு சுன்னத் தான். மோதிரம் போடாமே இருந்தால் அதுவும் ஹிலாஃபு சுன்னத். எப்போயாவது போட்டுக்கன்னு கழட்டி வச்சுக்க வேண்டியது. நம்ம உள்ளே வச்சுக்கிட்டோம் மோதிரத்தை ஒன்று, எப்போயாவது போட்டுக்கிறது, அந்த சுன்னத்தையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது விளைஞ்சா இல்லைங்களா? அப்போ எப்படி பெருமாள் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழுங்க. பெருமாள் சில நேரங்களில் ஃபிலான் நோம்பு அதிகமாக வைப்பாங்க, சில நேரம் வச்சுட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்களோன்னு நினச்சோம், அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா. சில நேரங்களில் சில மாதங்கள் வைக்கவே இல்லை, போர்கள் அப்படின்னு வைக்கவே இல்லை. அப்போ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோ, அது கட்டாய ஃபரல் மாதிரி ஆக்கியாது. வச்சுக்கோ வச்சுக்காமல் இருந்துக்கோ, ரெண்டுமே கலந்து செஞ்சுக்க வேண்டியதுதான் என்று நமக்கு தெரிகிறது. ரவாஹு அஹ்மத். முடிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.